ஆக்சுவலி த ஹையஸ்ட் பே அவுட் கொடுக்குற ஒரு பிளான். அதுக்காக தான் ஆரம்பத்துல இந்த பிளான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 கம்பெனி வந்து காப்பி பண்ணிருக்காங்க. ஆனா பிளான் தான் காப்பி பண்ண முடிஞ்சது. பட் பிஹைண்ட் பிளானுக்கு இருக்கிற பிரெயின் வந்து அவங்களால யாராலையும் காப்பி பண்ண முடியல. தட் இஸ் த ஓன்லி ரீசன். வந்த கம்பெனிஸ் எல்லாமே போயாச்சு. பட் லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம வந்து ஸ்டாண்ட் ஆகி நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு விஷனரி லீடர்ஷிப் அண்ட் ஒரு பர்பஸ்க்காக வந்த ஒரு கிசான் காயின் அண்ட் ரிச் க்ரௌடுக்காக உண்மையிலேயே வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக இருந்த லீடர்ஸ். அந்த லீடர்ஸ்ல இருந்து தான் சில பேர் ஃபவுண்டர்ஸா வந்திருக்காங்க, சில பேர் சீனியர் கீ டைரக்டர்ஸா இருக்காங்க, சில பேர் டைரக்டர்ஸா இருக்கீங்க. நம்மள எல்லாரோட ஒரு ஸ்ட்ரென்த்னாலதான் இன்னைக்கு ரிச் க்ரௌட் வந்து மார்க்கெட்ல நம்ம நிக்கிறோம். சம் ஆஃப் த பீப்புளுக்கு இன்னும் தெரியாது ரிச் க்ரௌட்ன்ற ஒரு பிசினஸ் வந்து நடக்கிறதே தெரியாது. இன்னும் அவங்க வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் நம்ம வந்து அச்சீவர்ஸா போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நமக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து அடிஷனல் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. எவ்வளவு லக்கி பீப்புள் நம்ம பாருங்க. எதுக்காகனா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு நினைச்ச ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ கிசான் ப்ராஜெக்ட்டுக்கும் ரிச் க்ரௌடுக்கும் கிசான் ப்ரோ எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது வந்து ஒரு 10-20 டேஸ்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணக்கூடியதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது எல்லாம் சரி. பட் ஆஸ் எ பிசினஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனா நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்காமா? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? நம்மளோட வீக்னஸஸ் என்ன? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம பண்ண வேண்டியது என்ன? நம்ம பண்ணக்கூடாதது என்ன? இது கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எனி இண்டஸ்ட்ரி அதுல இருக்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம பீப்புளோட பண்ற பிசினஸ்னாலையும் அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் நம்மளுது. எப்படின்னா ஆல்வேஸ் நம்ம கத்துக்கணும், அது அப்ளை பண்ணணும். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட் டைம் இது தப்பா பண்ணிருக்கோம்ல, அது பண்ணக்கூடாது. இது பண்ண வேண்டியது நான் பண்றது இல்ல, அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்குவோம். பட் அப்படி கத்துக்கும் போதும் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, சில ஃபாலோ அப் இருக்கு. அந்த அந்த லைன் ஆஃப் ஃபாலோ அப்ல போனாதான் நம்ம வந்து இங்க சக்சஸ் ஆக முடியும். அப்பதான் வந்து ஒரு 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 நம்ம பிசினஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரென்தன், அதாவது நமக்கு ஒரு பலமா எப்பவுமே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு பில்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, முதல்ல என்ன பண்ணணும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டு டூ என்ன பண்ணணும். ஸோ யாருக்காவது புதுசா வந்தவங்களுக்கு நோட்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம். பட் மோர் தென் நோட்ஸ் நீங்க கேட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்ம நம்ம இந்த இடத்துல நம்ம கரெக்டா இல்ல, ஸோ இது பண்ணணும்ன்றது யூ ஜஸ்ட் மேக் எ நோட். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம், த திங்ஸ் வாட் வி ஹவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எங்கிருந்து ஆரம்பமாகும், ஒரு வேலட் கிரியேட் பண்ணுவோம். அந்த வேலட் கிரியேட் பண்ணும்போது ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து சீக்ரெட் வேர்ட்ஸ் நமக்கு வரும். எல்லாருமே நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, மெயினா அது அந்நேரத்துக்கு அவசர அவசரமா எங்கேயோ உட்காந்து ஒரு காபி ஹோட்டல்லையோ, இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் ரூம்லயோ, இல்லைன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வந்தோ, இல்லைன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போய், இல்லைன்னா ஒரு ஆபீஸ்ல ஒரு பிஸி டைம்ல எங்கேயாவது ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அவசர அவசரமா ஐடி கிரியேட் பண்றதுக்காக ஒரு வேலட் கிரியேட் பண்ண உடனே அந்த 12 வேர்ட்ஸ் வந்து ஐதர் இன்னொருத்தரோட போன்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டோ எடுத்துக்கிறதோ, ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. இல்ல அங்க இருக்கிற ஒரு ஒரு சும்மா டிஷ்யூ பேப்பர்ல எழுதிட்டு அது எங்கேயோ பாக்கெட்ல வச்சுட்டு அது மறந்துடுறதோ, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, அது பத்தி அதுக்கப்புறமா கேட்டு அப்படிங்களா அன்னைக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் வந்ததா ஞாபகம் இல்லைங்க அவசரத்துல.
நம்ம பணம் கொடுக்கறதுக்கோ அந்த வியாபாரத்துக்குள்ள வர்றதுக்கோ வந்து நம்ம காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 12 வேர்ட்ஸ் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும் அன்றது அந்நேரத்துக்கு வந்து நம்ம அது பெருசா எடுக்கிறது இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கவனிச்சேன். ஏன்னா நான் சில பேர்கிட்ட அப்படியா அந்த மாதிரி 12 வேர்ட்ஸ் இருக்கா வேலட் கிரியேட் பண்ணும்போது, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வேலட் இருக்கு. இந்த வேலட்டோட இது பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ முன்னாடி ஏதோ ஒரு பிசினஸ்ல யாரோ வேலட் கிரியேட் பண்ணி கொடுத்திருந்தாலும் அவங்களும் சரியா கைட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எஸ்பெஷலி நம்ம நம்ம கீ சிஸ்டம் த்ரூ கீ சிஸ்டம் இங்க இருக்கிற லீடர்ஸ் ஆல்வேஸ் நம்ம கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த. வந்தவங்களுக்கு அவங்களோட 12 வேர்ட்ஸ் வந்து பத்திரமா எடுத்து கொடுக்கறது. அவங்க எடுத்து கொடுப்பாங்க. பட் அது பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. வை பிகாஸ் அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுவிஸ் பேங்க்ல உங்களுக்கு பணம் இருக்கு. அதோட அக்கௌண்ட் நம்பரோ இல்லைன்னா அதோட ஒருவேளை லாக்கர் இருந்தா அதோட லாக்கர் கீ எவ்வளவு பத்திரமா வச்சுக்குவோம். எவ்வளவு பத்திரமா நம்ம வச்சுக்குவோம். நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணணுங்க. ஜஸ்ட் இட் இஸ் நாட் அ வேலட். வேலட்டோட ஒரு அட்ரஸ் அதுல இருக்கிற கிசான் இல்ல. கிசான் வந்து ஒரு பெரிய புதையல். அது 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 வந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதோட இட் இட்ஸ் மோர் தென் டைமண்ட், மோர் தென் வாட் எவர். ஸோ அப்ப அது எவ்வளவு பத்திரமா எவ்வளவு சேஃபா வச்சுக்கணும். ஸோ இந்த 12 வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல ஒரு ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம எழுதிட்டு இந்த மாதிரி பத்திரமா எழுதிட்டு வச்சுக்கணும். இப்போ நமக்கு அடிஷனல் ஆட் ஆன் ஆயிடுச்சு. அது என்ன ஆட் ஆன் ஆயிடுச்சு சொல்லுங்க. முதல்ல வந்து 12 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரிச் க்ரோட் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கிசான் ப்ரோக்காக ஒரு புது வேலட் நம்ம எகைன் நம்ம ஓபன் பண்றோம். அதுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிச் க்ரோடது ஒரு தனி ஷீட் இந்த மாதிரி நீங்க இது என்ன ப்ராஜெக்ட், உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கான்டாக்ட் நம்பர், எந்த வேலட்ல பண்ணிருக்கீங்க, இதை டோக்கன் பாக்கெட்ல பண்ணிருக்கீங்களா, எந்த ப்ராஜெக்டுக்காக ரிச் க்ரௌட்னா ரிச் க்ரௌட் எழுதிக்கிட்டு அது தனியா அங்க என்ன பண்ணுவோம், ரிச் க்ரௌடோட உங்க நமக்கு ரிச் க்ரௌட்ல வந்து ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பர் அங்க போட்டுக்கலாம். பட் கம்மிங் டு கிசான் ப்ரோக்கு நமக்கு என்ன ஆகுது, ஒரு வேலட் அட்ரஸ் வரும். அந்த வேலட் அட்ரஸ் எழுதி வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் கிசான் எழுதி வச்சுக்கலாம். இந்த வர்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியரா ரெண்டுமே எங்க இருக்கணுங்க, பத்திரமா நம்ம பீர்வால இருக்கணும். ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற வீடோட ஓன் ஓன் ஹவுஸ்ல யாராவது இருக்கீங்கன்னா அந்த வீடு கூட 100 மடங்கு அந்த டாக்குமெண்ட்ஸோட இந்த பேப்பர் வேல்யூ நீங்க பார்க்க போறீங்க ஃபியூச்சர்ல. 100 ஹவுசஸ் வாங்கலாம். இப்ப நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்களோ அந்த மாதிரி வீடோட டாக்குமெண்ட் நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். இப்ப இந்த 2 பேப்பரும் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 100 வீடு வாங்கலாம். அப்ப இது எவ்வளவு பத்திரமா நம்ம வைக்கணும். ஈவன் பேங்க்ல தனியா ஒரு லாக்கர் வாங்கி அதுல கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சேவ் பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம ரொம்ப லேசா விட்டுறோம். இந்த மாதிரி ஆரம்பத்துல பிட்காயின் வரும்போது நிறைய பேர் மிஸ் பண்ணது வந்து இதுதான். இது மிஸ் பண்ணி சில சில பேருக்கு வந்து உண்மையிலேயே தே பிகம் மேட். யாரோ இது உண்மையே இல்லைன்னு 100% எனக்கு தெரியாது. ஒருத்தர் மிஸ் பண்ண பிட்காயினோட பணத்தை வச்சு ஒரு சின்ன கண்ட்ரி நினைக்கிறாரு. அவர் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு சின்ன அந்த கண்ட்ரியே வாங்கிடலாமா அவர் இந்த பணம் வச்சு. அந்த அளவுக்கு பணம் வந்து he missed simply by ignoring இந்த ஒரு சின்ன இந்த 12 வேர்ட்ஸ் இக்னோர் பண்றதுனால. புரியுதுங்களா? அதனால பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ இது டூஸ்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். செகண்ட், நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்ம ரிச் க்ரோட் பிளான்ல என்ன இருக்கு, 10 பிளேஸ்மெண்ட் இன்கம் இருக்கு. நமக்கு 35 40 அப்படி நம்ம அப்கிரேட் ஆகும்போது நமக்கு வந்து 10 ஸ்லாட் இருக்கு. அந்த 10 ஸ்லாட்ல இருந்து ஒவ்வொரு அப்கிரேடேஷன்ல இருந்து நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்கம் வரும்போது நம்ம நம்ம ஜென்ரல்ல என்ன என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்ம ஜென்ரல்ல என்ன பண்ணுவோம்னா, எந்த லைன்ல யார் இருக்காங்க நமக்கு நமக்கு ஒரு அளவுக்கு அப்படி தெரியும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃப்ரண்ட் லைன்ல யார் இருக்காங்க, செகண்ட் லைன்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து ரிச் க்ரௌட்ல இருக்கிற 10 பிளேஸ்மெண்ட் இன்கம். பட் ரிச் க்ரௌட்ல நமக்கு அது வெதர் அது ஸ்டேக்கிங்ல ஆகட்டும் இல்லைன்னா X2 பிளான்ல ஆகட்டும், நமக்கு அங்க வர்ற
லெவல் இன்கம் வந்து அது 2 மேட்ரிக்ஸ்ல தான் வரும். பட் கிசான் ப்ரோல வந்து இப்போ நமக்கு புதுசா 50 லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. கிசான் ப்ரோல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிசான் ப்ரோல வர்ற 50 லெவல் இன்கமோட ட்ரீ இப்படிதாங்க இருக்கும். கிசான் ப்ரோல வர்ற லெவல் இன்கம் வந்து இட் இஸ் நாட் 2 மேட்ரிக்ஸ் லெவல் இன்கம். இது வந்து சேம் சிமிலர் நமக்கு ரிச் கிரவுட்ல பிளேஸ்மெண்ட் இன்கமோட ட்ரீ எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளோட லெவல் இன்கமோட ட்ரீ இருக்கும். அப்போ நம்ம டைரக்டா கொண்டு வந்தவங்க எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். அவங்க கிட்ட இருந்து நமக்கு எப்பெல்லாம் அவங்க பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஆர்டபிள்யூபில இருந்தோ அவங்களோட ஒர்க்கிங் இன்கம்ல இருந்தோ நமக்கு என்ன நடக்கும்? ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் த ஒர்க்கிங் இன்கம். ஒர்க்கிங் இன்கம்ல இருந்து நமக்கு லெவல் இன்கம் ஒரு 15% வந்து நம்மளோட ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருந்து நமக்கு வரப்போகுது. நம்ம ஃப்ரண்ட் லைன் என்ன யாரு? நம்மளோட டைரக்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவங்க கொண்டு வந்த டைரக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட செகண்ட் லெவல் ஆகும். இங்க செகண்ட் லெவல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதுல ஒரே ஒரு ஒரு ஒருத்தர் தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க மூலமா வந்தது எல்லாமே நம்ம இன்டைரக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட செகண்ட் லெவல்ல வரும். இந்த செகண்ட் லெவல்ல நமக்கு என்ன என்ன இன்கம் வரும்? 5% வரும். ஐம் டாக்கிங் அபவுட் கிசான் ப்ரோல. இதே மாதிரி நமக்கு 50 லெவலுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ல 15%, ஒரு 3 4 லெவல்ஸ்க்கு வந்து 5%, அங்க இருந்து 1%, அந்த லாஸ்ட் 10 லெவல்ஸ்க்கும் நமக்கு 3% வர மாதிரி நம்மளோட பிளான் நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா டிசைன் தெரியும். இங்கதான் நம்ம என்ன பண்ணணும்னா டூஸ்ல நம்ம கொண்டு வந்த ஃப்ரண்ட் லைன் மட்டும் கிடையாது, அவங்க கொண்டு வந்தவங்க கிட்ட இருந்தும் யாரு ஆக்டிவா இருக்காங்க, யாருக்கிட்ட நம்ம பேசணும், யாருக்கு எந்த மார்க்கெட்ல வந்து பிசினஸ் இருக்கு, ஸோ அதுல வந்து ஆக்டிவ் பீப்புளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணா அந்த செகண்ட் லெவல் அந்த தேர்ட் லெவல் அந்த மாதிரி ஒரு 50 லெவல் இன்கம் வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு வந்து கிசான் ப்ரோல இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? கிசான் ப்ரோல வர்ற லெவல் இன்கம் 2 மேட்ரிக்ஸ் இல்ல, இது வந்து சிமிலர் லைக் இந்த மாதிரி எத்தனை டைரக்ட் இருந்தாலும் நீங்க நீங்க கொண்டு வரலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கால் யூனி லெவல்ல தான் வந்து இந்த இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? தென் அவங்க கொண்டு வரவங்க செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் இங்க கணக்கே இல்லை. ஆக்சுவலி அந்த இதுல வந்து 2 4 8 16 அப்படிதான் போகும். இங்க ஃப்ரண்ட் லைன்லயே வந்து எவ்வளவு பேர் இருக்கலாம். ஸோ அதனால கிசான் ப்ரோல வர்ற லெவல் இன்கம் வந்து மிகப்பெரிய இன்கம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் இங்க உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அதனால யார் நம்ம பிசினஸ்ல வந்தாலும், வெதர் டைரக்ட் வந்தாலும் இன்டைரக்ட் வந்தாலும் அவங்க வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க யாராவது ஒரு பொட்டன்ஷியல் பர்சன் இருக்காங்கன்னா யூ ஜஸ்ட் ஐடென்டிஃபை தெம். ஒருத்தர் அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈவன் அவங்களோட ஒர்க் பண்றது தப்பில்லை. ஸோ அதனால உங்க ட்ரீல இப்பவே லெவல் இன்கம்ல யார் யார் எந்தெந்த டெப்த்ல வராங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு நீங்களும் அந்த லீடர் கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அண்ட் தேர்ட் திங், சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அந்நேரத்துக்கு நம்ம வச்சிருப்போம். பட் அதே பாஸ்வேர்டு வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணாதீங்க. நம்ம என்ட்ரி பண்ணும்போது சும்மா சம்டைம் 1 2 3 4 5 6 இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு இல்ல அந்த இயர் வச்சு அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். பட் உங்களுக்கான ஒரு பர்மனன்ட் பாஸ்வேர்டு அதுல இருக்கிற எல்லா வேலட்டுக்கும் அதே பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். நீங்க ஒரு 10 வேலட் அதுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னா அது தப்பு கிடையாது. பட் இனிஷியலி நீங்க வச்ச பாஸ்வேர்டு வந்து நீங்க மாத்தணும். அந்த பாஸ்வேர்டு வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி கிசான் ப்ரோக்கும் அதேதான். எனக்கு கிசான் ப்ரோ லைஃப் நம்மளோட புது ஃபேஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அண்ட் நம்ம மொபைல்ல கட்டாயமா இருக்க வேண்டிய இதெல்லாம் டூஸ்ல நான் சொல்றேன். ஆப்ஸ் வந்து இந்த டி ஆப்ஸ்ல ஏதாவது லைக் டோக்கன் பாக்கெட் அண்ட் ட்ரஸ்ட் வேலட் அண்ட் சேஃப் வால் ஆல்மோஸ்ட் நான் என்ன கேட்டா அந்த 3மே நம்ம வச்சுக்கலாம். அந்த 3க்குள்ளேயும் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம சம்டைம்ஸ் ஸ்வாப் பண்ணும்போது சேஃப் வால்ல குயிக்கா நடக்குது. டோக்கன் பாக்கெட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளோட இன்கம்ஸ் வந்து அது கொஞ்சம் அங்க ரஷ் கம்மி. அதனால நமக்கு ஃபாஸ்டா
அதோட டீடைல்ஸ் நமக்கு ஃபாஸ்டா ஓப்பன் ஆகும். அதுல வந்து அதோட பிரைசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த 3 வேலட்ஸும் நீங்க நம்ம மொபைல்ல இருக்கணும். அதே மாதிரி கிசானோட இதுக்கும் நம்ம கனெக்ட் ஆயிருக்கணும். கிசான்னா நம்மளோட கிசான் குளோபல். யாராவது கேட்டாங்கன்னா கிசானோட ஸ்ட்ரென்த் காட்டணும்னா அந்த கிசான் குளோபல் நெட்வொர்க் நம்ம ஓபன் பண்ணோம்னா கிசான் பத்தி எல்லா ஹிஸ்டரியும் நம்ம கையிலவே இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி அப்ளைன் பத்தி கிசான் பத்தி கேக்குறாங்க, அதை பத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க இல்ல வந்தீங்களா, டி ஆப்ஸ்ல 3 ஆப் வச்சுக்கோங்க, இந்த கிசான் வச்சுக்கோங்க, அண்ட் எஸ்பெஷலி கிசான் ப்ரோ அண்ட் கீ சிஸ்டம். மெயினா யாரெல்லாம் ஒரு சிஸ்டமா ஒர்க் பண்றீங்களோ கீ சிஸ்டம் ஆப்ல ஆப் வந்து ஒரு ஆப்பாவே நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம். அந்நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ஐடிக்குள்ள போய் அங்க இருந்து கீ சிஸ்டம் கிளிக் பண்ணி அப்படிதான் இன்னும் சில பேர் பிராக்டிஸ்ல இருக்கீங்க. அப்படி இல்ல, கீ சிஸ்டம் நீங்க www வாட் எவர் இட் கீ சிஸ்டம் நம்ம கூகுள்ல செக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகணும், கீ சிஸ்டம் வரும். அது நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க யூ கேன் ஆட் இட் டு யுவர் ஹோம் ஸ்கிரீன். ஹோம் ஸ்கிரீனுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து நம்ம கனெக்ட் ஆகி இந்த ஜூம் மீட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடலாம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், ஓபன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க தோணும். இன்னொன்னு யாருக்காவது காட்டும்போது நம்ம ஈஸியா ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களும் பார்க்கும்போது ஓ இவ்வளவு சிம்பிள் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம ஓ கீ சிஸ்டம்க்கு ஒரு ஆப் இருக்கா, சோ அப்போ கீ சிஸ்டம் இவ்வளவு சிஸ்டமா நடந்துகிட்டு இருக்கா, இது எல்லாமே நம்ம சொல்லாமலேயே அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்காக இது எல்லாருமே நம்ம மொபைல்ல வந்து நம்ம யாரெல்லாம் ஆக்டிவா இந்த பிசினஸ் கொண்டு போறோமோ எஸ்பெஷலி அவங்களும் அண்ட் நம்ம கீழே இதே சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்ணோம்னா அவங்களுக்கும் இது பழக்கமாயிடும். அண்ட் சிமிலர் காயின் மார்க்கெட் கேப், காயின் மார்க்கெட் கேப்பும் இருக்கணும். யாராவது கேட்டீங்கன்னா உங்க காயின் எங்க இருக்குன்னு தென் இம்மிடியட்டா காயின் மார்க்கெட் கேப் காட்டுறதுக்கு நம்ம சிஸ்டம்ல நம்ம நம்ம மொபைல்ல இருக்கணும். அண்ட் அகெயின் கிரிப்டோ பேங்க் சாரி கிரிப்டோ பேங்கோட டீடைல்ஸும் ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமிடியேட்டா யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. 1 மினிட். நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றது ஈஸியா சொல்லலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாதாரணமா இது பண்றது ரொம்ப கஷ்டங்க. எக்ஸ்சேஞ்ச் இஸ் நாட் சோ ஈஸி. பட் நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, பிகினிங்ல இருந்து நம்ம தனியா இருக்கணும். மத்தவங்க வந்து நம்மள வந்து எங்க எக்ஸ்சேஞ்ச்க்கு எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிடணும், நம்மளோட வளர்ச்சி பார்த்து. அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பத்தியும் தெரியும். நாளைக்கு நம்மளோட கிசானே வந்து இங்கே ஒரு கேஸ் ஃபீக்கு யூஸ் பண்ணும்போது கிசானோட டிரான்சாக்ஷன்ஸ் கிசான் குளோபலா தெரியும், நம்ம எக்ஸ்சேஞ்ச் குளோபலா தெரியும். இந்த குளோபலைசேஷனுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போதைக்கு ஆக்சஸ் நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சர் எல்லாருக்கும் உலகம் பூரா கிரிப்டோ பேங்க் பத்தி தெரிய போகுது. ஸோ கிரிப்டோ பேங்க் வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் இன் சோசியல் மீடியா. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நம்ம வந்து இதுல இருக்கோம், லைக் ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டால இருக்கோம், எக்ஸ்ல இருக்கோம், டெலிகிராம்ல இருக்கோம், எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கோம். ஓபன் பண்ணி வைங்க, அதுல என்ன நடக்குது தினம் தினம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்ளைன்னு கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட சோசியல் மீடியாவோட கனெக்ட் பண்ணோம்னா அதுல என்ன நடக்குது எவ்ரிடே நமக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளவு காயின் இருக்கு, நம்மளோட டெலிகிராம்ல எவ்வளவு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும். இது இருக்கணும் டூஸ்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி நம்ம யாரெல்லாம் நம்ம ரிச் க்ரௌட் பிசினஸ்ல நம்ம வராமோ அவங்களுக்கு இந்த X2 டிபாசிட் எப்படி பண்ணணும், அந்த டீம் 3 எப்படி பார்த்துக்கணும், X3 டிபாசிட் எப்படி பண்ணணும், நம்ம ப்ரொஃபைல் எப்படி பார்த்துக்கணும், இன்கம் லெட்ஜர், டேஷ்போர்டு எவ்வளவு கிளியரா எவ்ரி திங் நீங்க தேட தேவையில்லை. எல்லாத்துக்கும் அவளை கிளியரா கொடுத்துட்டாங்க. ஒருவேளை பொனஞ்சா கொடுத்தா அதுல என்ன பொனஞ்சா இது தெரியும், பிசினஸ் தெரியும், ஆட்டோ அப்கிரேட் வேலட்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஸ் அண்ட் ராயல்டி இன்கம் தனியா தெரிஞ்சுக்கலாம், ஆக்டிவேட்டட் பேக்கேஜஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்ரி திங் நம்மளோட ஃபிங்கர் ட்ரிப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்நேரத்துக்கு வந்து ஏதோ ஒண்ணு தெரியலன்னா நம்ம கேட்கற மாதிரி வச்சுக்க கூடாது. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எது அமுக்குனாலும் எங்கேயோ போயிடும்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்னும் ஆயிடாது. எல்லாத்தையும் டச் பண்ணி அதுல என்ன இருக்கு ஓபன் பண்ணி பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நாலேஜ் அண்ட் கம்மிங் டு கிசான் ப்ரோ நம்ம புதுசா வந்திருக்கோம். இங்க கிசான் ப்ரோக்குள்ள எப்படி ஒரு வேலட்டுக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகி ஹவு டு டெபாசிட், நம்மளோட $100 எப்படி டெபாசிட் பண்ணோம், அண்ட் டீம் அண்ட் பிசினஸ் என்ன நடக்குது, டைரக்ட்ஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் அங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. நம்ம தினம் தினம் இல்ல எவ்ரி ஹவர்
வித்ட்ரால் பண்ணக்கூடிய ஒரு வித்ட்ரால் இன்கம் அங்க காட்டிட்டு இருக்கோம். நம்மளோட லெவல் இன்கம்ஸ் அண்ட் அப்ளைன் இன்கம் புதுசா எப்பவுமே கேள்விப்படாத ஒரு அப்ளைன் இன்கம் நமக்கு எவ்வளவு வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ளைன் இன்கம் வரும்போது அதோட குஷி வேற, நமக்கு அந்த ஹாப்பினஸ் வேற. அண்ட் நம்ம ரெஃபரல் லிங்க் எங்க இருக்கு, அந்த லிங்க் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணாதானே அவங்க வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள வருவாங்க. அதனால அந்த ரெஃபரல் லிங்க் எங்க இருக்கு. ஸோ பார்ட்னர்ஸ், நம்மளோட பூஸ்டர் விண்டோ, வித்ட்ரா இன்கம் எவ்ரி ஹவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கோம் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இது எல்லாமே நீங்க உட்கார்ந்து இது எப்படி ஓபன் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட இருந்துன்றது நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அதே மாதிரி மல்டிபிள் வேலட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும் ஃபார் ரிச் கிரவுடுக்கு ஆகட்டும், கிசான் ப்ரோக்கு ஆகட்டும், நம்ம மொபைல்ல இப்போ எஸ்பெஷலி ரிச் கிரவுட் பிசினஸ்ல நமக்கு ஒரு வேலட்ஸ் இருக்குன்னா அதே 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 இதுல வந்து நம்ம தனியா ஒரு புது வேலட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு வேலட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மல்டிபிள் வேலட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கணும், ஒரே மொபைல்ல ஒரு 4-5 ஒரு வேலட்ஸ் எப்படி ஓபன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கேசனுக்காக எஸ்பெஷலி சேவிங்ஸ் கேசன் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு தனி வேலெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ் பண்ற கேஎஸ்என அந்த வேலெட்ல வந்து தனியா வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அப்ளைன்ல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அட்டெண்டிங் ஜூம் மீட்டிங். யாரெல்லாம் புதுசா வந்தீங்களோ இம்மிடியட்டா அவங்கள வந்து ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணிடணும். அவங்களுக்கு ஒரு ஜூம் ஆப், நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுத்துடணும். அந்த டி ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு நம்மளோட ரிச் க்ரோட ஆப் எப்படி ஓபன் பண்ணணும் அண்ட் கிசான் ப்ரோ ஆப் எப்படி ஓபன் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு இம்மிடியட்டா சைன் அப் பண்ண உடனே நம்ம சொல்லி கொடுத்துடணும். இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய டூஸ். இது பண்ணாமே நம்மளோட வியாபாரம் வந்து வளர்ச்சி இருக்காது. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோமோ நம்ம டீம் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். நம்ம என்ன வேலை பண்றோமோ அந்த வேலை தான் நம்ம டீம் பண்ணுவாங்க. சோ புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். வந்தாங்களா ஒரு ஈவன் நம்மளோட கீ சிஸ்டம் ஆப்பும் இமிடியட்டா உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ சென்னையில யாரு இருக்கீங்களோ யூ மஸ்ட் விசிட் அவர் கீ சிஸ்டம் ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸ். ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபீஸ். மோர் தென் 50,000 எவ்ரி மந்த் செலவு பண்ணி நம்ம டீம் டெவலப் பண்றதுக்காக எல்லா ஃபவுண்டர்ஸும் ஃபவுண்டர்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த கீ சிஸ்டம் ஆஃபீஸ் வந்து சென்னையில நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு ஸ்டாண்டர்டா ஆஃபீஸ் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. நம்ம ஆஃபீஸ் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும், இங்க வந்தா பிசினஸ் எவ்வளவு இம்மிடியட்டா அந்த சேல் நடக்கும்ன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஆஃபீஸ் அதே மாதிரி அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிற சீனியர் டைரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சென்னை ஆஃபீஸ்க்கு வாங்க, சென்னை கான்டாக்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கும் வந்து உங்க ஊர்ல இருக்கிற டீம்ஸ்க்கு நீங்க ஆஃபீஸ் விசிட் பண்ண போட்டோகிராஃப்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓ இது ஒரு ஆர்கனைசேஷன், கீ சிஸ்டம் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஃபவுண்டர்ஸோட நீங்க எடுத்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே காட்டும் போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அதிகமாகும். ஸோ அதுக்காக என்ன பண்றீங்கன்னா மந்த்லி ஆர் 2 months ஒன்ஸ் வெளியூர்ல இருக்கிறவங்க சென்னை ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க அண்ட் கனெக்ட் வித் த கீ சிஸ்டம். ஸோ எனக்கு இந்த பிசினஸ் ஒரு சிஸ்டமா போய்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன, எல்லாருமே யாரெல்லாம் கீ சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கதான் வந்து இங்க சக்சஸ் ஆயிருக்காங்க. அவுட் ஆஃப் கீ சிஸ்டம்ல இருந்து ஏன்னா எல்லாருமே ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணா அந்த சிஸ்டம் எப்பவுமே வந்து சக்சஸ் ஆகும். பெர்சன் டு பெர்சன் ஒவ்வொரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ண என்ன நடக்கும், அங்க எதுவுமே வளர்ச்சி இருக்காது. கீ சிஸ்டம்ல ஆல்மோஸ்ட் இங்க வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் இருக்கும். சோ நாங்க ஒண்ணுக்கு 10 வாட்டி யோசிக்கிறோம் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரும்போது. இந்த ப்ராஜெக்டுக்கும் எத்தனை வாட்டி யோசிச்சிருப்பாரு கிசான் ப்ரோ கொண்டு வரதுக்கு நம்மளோட ஃபவுண்டர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு சிஸ்டமா வரணும், அது கரெக்டா நடக்கணும்ன்றதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறது தான் இந்த கீ சிஸ்டம்க்கு வந்து கனெக்ட் ஆகுங்க. அண்ட் கமிங் டு டூஸ்ல பிசினஸ் பார்ட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு நேம் லிஸ்ட் மஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பிசினஸ் நம்மளோட போன்ல இருக்கிற லிஸ்ட் வச்சு நடக்காது. நம்ம டைரியில இருக்கிற லிஸ்ட் நம்ம தனியா இதுக்காக ஒரு லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட கிசான் ரிச் க்ரௌடுக்காக உங்களோட லிஸ்ட் மினிமமா இருந்தாலும் கிசான் ப்ரோக்கு லிஸ்ட் டெஃபினட்டா மேக்சிமமா இருக்கும். ஓகேங்களா? மேக்சிமம் நமக்கு ஒரு 3 feet டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் நம்ம கூட நமக்கு தெரியுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம கிசான் ப்ரோ சொல்லலாம்.
அந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்து ஒரு ரிச் ஆக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட கிசான் ப்ரோ. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கிசான் ப்ரோக்கு வந்து ஒரு தனி லிஸ்ட் எழுதுங்க. அதுல வந்து எப்பெல்லாம் நீங்க எங்க எங்க மீட் பண்ணுங்களோ, ஒரு செலூன்ல மீட் பண்ணீங்களா அவர் பேரை எழுதுங்க, ஒரு பஸ்ல மீட் பண்ணீங்களா அவர் பேரை எழுதுங்க, தப்பில்ல. வேற எங்க எங்க மீட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போனீங்களா, அங்க அவங்கள மீட் பண்ணி இருந்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு வேளை உங்க நம்பர் இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் இந்த பிசினஸ் நம்ம கொடுப்போம். சோ மேக் ஏ பிக் லிஸ்ட் ஃபார் கிசான் ப்ரோ. அப்புறம் லிஸ்ட் அவுட் ஆஃப் த பீப்புள் ஃபார் ரிச் க்ரௌட் கஸ்டமர்ஸ். ரிச் க்ரௌட்ல இனி வரப்போறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நமக்கு கஸ்டமர்ஸ் தான் வரப்போறாங்க. ஒய்? பிகாஸ் ரிச் க்ரௌட்ல நம்ம வந்து ஆட்டோ காம்பவுண்டிங் வந்து நம்ம மோர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ். ஏன்னா ரிச் க்ரௌட் வந்து நமக்கு ஒரு லைஃப் லாங் மிகப்பெரிய ஒரு அசெட் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேஸ் இருக்குன்னா அது ரிச் க்ரௌட். நம்ம கிசான் ப்ரோல இருக்கோம்னா நம்ம பார்ட்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். எதுக்கு பார்ட்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும்னா, இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளான். ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஃபாஸ்டா ஒரு லீடர்ஷிப்ல நிறைய லீடர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம இந்த ஊர்ல இல்ல, நம்ம சென்னையில இருந்தா சென்னை இல்ல, தமிழ்நாடுல இருந்தா தமிழ்நாடு இல்ல. டுடே நாங்க வந்து இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கோம். again we will be in Kerala, we will be in AP, we will be in somewhere in Calcutta, somewhere in Manipur, somewhere in Delhi. அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ அந்தந்த இடத்துல வந்து we have to create a partner for நம்மளோட கிசான் ப்ரோக்காக. ஸோ அந்த பார்ட்னர்ஸ் யாருன்றது தனியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட நம்ம ஒர்க் பண்ண போறோம். ரிச் க்ரௌட்ல வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டரா, ஒரு லாங் டேர்முக்காக ஒரு ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய பீப்புள் தான் அங்க வருவாங்க. அதனால ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காம மேக் ஏ டிஃபரெண்ட் லிஸ்ட். அதனால தான் இனி வந்து நம்மளோட லிஸ்ட் 2 லிஸ்டா இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணவங்களை அங்க ஃபோக்கஸ் பண்ணோம், இந்த பிசினஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றவங்க இந்த பிசினஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன்னைக்கு மார்க்கெட்ல டெய்லி எனக்கு என்ன வரும், எவ்ரிடே பீப்புள் வாண்ட் டு see மணி. வை? பிகாஸ் இன்னைக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எல்லா எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ பீப்புள் வந்து டெய்லி செலவு பண்றதுக்கு வந்து ஏதாவது இருக்கான்றதுக்கு வந்து அவங்க பழக்கமாயி போச்சு அவங்களுக்கு. அது இது நம்மளால மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதுக்காக எவ்ரிடே நமக்கு இன்கம் கொடுக்கறது கிசான் ப்ரோ. இதுக்காக இங்கே ஒரு லிஸ்ட் தனியா பண்ணி இதுக்காக மக்கள் பார்க்கறதுக்கு நீங்க இது பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம செலக்ஷன். ஒரு 10 பேர் கிசான் ப்ரோல லைஃப் செட்டில் ஆயிடணும்னா ஜஸ்ட் செலக்ட் 10 பீப்புள். வெறும் 10 பீப்புள். அந்த 10 பீப்புள் நிறைய டைரக்ட்ஸ் கொண்டு வாங்க, 100 டைரக்ட்ஸ் கொண்டு வாங்க, 200 டைரக்ட்ஸ் கொண்டு வாங்க, யாருமே வேண்டாம்னு சொல்ல. பட் ஜஸ்ட் ஒர்க் வித் 10 பீப்புள். அந்த 10 பேரும் எப்படி இருக்கணும்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட கனவு என்ன, நம்மளோட ட்ரீம் என்ன. இந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கே எல்லாருக்குமே பயமா இருக்கு. ஏன்னா நீட்லயே நம்ம நின்னுட்டோம். ஏன்னா நீட்ஸ்க்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ட்ரீம்ஸ்க்காக எப்படி நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா நம்ம மைண்டுக்கே இல்ல. நம்ம அதுக்கு இடமே கொடுக்கல. பட் கிசான் ப்ரோல டெஃபினட்டா எகெயின் அந்த சாப்டர் நம்ம ஓபன் பண்ணலாம். நம்ம பிரெயின்ல வந்து இன்னும் நம்ம கனவுகள் ஏதாவது அப்படியே இருக்கு, அது அப்படியே ஸ்டோர்ல இருக்குன்னா எனக்கு அதுக்கு ஒரு உயர் கொடுக்கலாம். ஏன்னா கிசான் ப்ரோ டெஃபினட்டா நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இது வந்து நம்மளோட கிசான் ப்ரோல இருக்கு. அதுக்காக நமக்கு என்ன ட்ரீம் இருக்கோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு 10 பேர் எதுக்காக ஒர்க் பண்றாங்க, அவங்களோட கனவு என்ன, அவங்க வந்து எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட டிராவல் பண்ணி அது லிஸ்ட் வந்து தனியா வச்சுக்கிட்டு அவங்களோட தனியா ஒர்க் பண்ணுங்க. இனிஷியலி 70% ஆஃப் ஒர்க் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஒரு 30% வந்து அதர் பீப்புளுக்கு கொடுங்க. லேட்டர் என்ன ஆகும்னா உங்களுக்கு 70% வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த 30% தே பிகம் இண்டிவிஜுவல் லீடர்ஸா மாறிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த 30% நம்ம கொடுத்தா போறோம். அந்த மாதிரி இனிஷியலி யூ செலக்ட் 10 பீப்புள் அண்ட் ஒர்க் வெரி சீரியஸ்லி அண்ட் டாக் டு யுவர் ஸ்பான்சர் எவ்ரி டே. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஏன்னா நம்ம நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம அப்ளைன் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம அப்ளைன் அண்ணா டெஃபினட்டா ஒரு ஆக்டிவ் அப்ளைனா தான் இருந்திருப்பாங்க. நான் ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு ஆக்டிவ் அப்ளைன் பத்தி சொல்றேன். உங்களோட நீங்க யார் லீடரா வந்து யாரு ஃபாலோ பண்றீங்களோ அவங்கள பத்தி நான் பேசுறேன். சோ நம்ம தான் பேசணும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய நிறைய டீம்ஸ் இருக்கும்.
நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட விஷன் பெருசுனால அவங்களும் புது புது பீப்புளோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள அவங்க நம்மள அவங்க அவாய்ட் பண்ணல. பட் தே டோன்ட் ஹேவ் டைம். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அதனால நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல நம்ம நிறைய இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு நம்ம அப்ளைன் தான் நமக்கு கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறது இது எவ்வளவு தவறு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்ளைனுக்கு வந்து டெய்லி கால் பண்ற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அப்ப என்ன நடக்கும், ஓ இவர் டெய்லி கூப்பிட்டு இருக்கீங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப இம்மீடியட்டா ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா அவரே போன் பண்ணி நமக்கு சொல்லுவாரு. இது நடக்கும், நீங்க நீங்க பாருங்க. ஏன்னா யூ ஆர் ஒர்க்கிங் ஆக்டிவ்லி. அது அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு புது அப்டேட் வந்தா இமிடியேட்டா அது அது நீங்க ஒரு இவருக்கு போனே பண்ணல. எப்பவாவது இவரு போன் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற ஒரு நபரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அப்டேட்ஸ் அவ்வளவு ஃபாஸ்டா வராது. அது அவர் தவறு இல்ல. நீங்க அவரோட கனெக்ஷன்ல இல்ல. அதனால அவரோட மெமரியில நீங்க உட்காரல. அப்ப என்ன நடக்கும்? யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு இமிடியேட்டா பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த பழக்கத்தை நம்ம மாத்துக்கிட்டா அது நமக்கு நல்லது. ஸோ டாக் டு யுவர் ஸ்பான்சர் எவ்ரி டே. இந்த பழக்கத்தை வந்து நம்ம டெஃபினட்டா அப்சர்வ் பண்ணணும், அது அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் சிட் வித் யுவர் ஆக்டிவ் அப்ளை. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஆக்டிவ் அப்ளை நமக்கு இருக்காங்க டெஃபினட்டா. இப்போ ஃபவுண்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆக்டிவ் அப்ளை தான். சீனியர் கீ டைரக்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவ் அப்ளைன்ஸ் லெவல்ல நம்ம கொண்டு வரலாம். இது விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆக்டிவ் அப்ளைனோ, அவங்களோட லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், அவங்களோட ஃபவுண்டர் இந்த லைன் விட்டுட்டு மத்தவங்களோட தான் அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸ் கேட்டு, ஓகேவா, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் ஒரு ஆஃப் நாலேஜ் இவங்க எடுத்துக்கிட்டு ரியல்லி உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மிஸ் பண்ணிட்டு டோட்டலா இந்த பிசினஸே வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மெயினா நடக்கிறது. இந்த விஷயத்தை இந்த டூஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆல்வேஸ் வி ஹாவ் டு ஃபாலோ அவர் ஆக்டிவ் அப்ளை. எந்த பிசினஸ்ல ஆக்டிவா இருக்காரு அவரு. அவர் வந்து வேற பிசினஸ் பத்தி எதுவும் பேசுறது இல்ல. எப்போ பேசினாலும் கிசான் ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசுறாங்கன்னா அவர் டெஃபினட்டா இந்த பிசினஸ்ல இருக்கிற உங்களோட ஆக்டிவ் அப்ளைன்னு அர்த்தம். நிறைய அப்ளைன் லீடர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க 10 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்லை. உங்களுக்கு யார் தோணி இருக்க உங்களோட ஸ்பான்சரை ஒருவேளை ஆக்டிவா இருந்திருக்கலாம். அவரே உங்களோட ஆக்டிவ் அப்ளைனா இருக்கலாம். உங்க ஸ்பான்சரே இந்த பிசினஸ்ல இல்லாம இருக்கலாம். பட் அவருக்கு மேல ஒரு ஆக்டிவ் அப்ளைன் இருந்திருக்கலாம். சோ அவங்களோட உட்கார்ந்து உங்களோட என்ன என்ன பண்ணணும், உங்களோட பிளான்ஸ் என்ன, என்ன பண்ணணும், இந்த மந்த் என்ன இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மந்த் என்ன மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்தையும் வந்து யூ ஜஸ்ட் சிட் வித் யுவர் ஆக்டிவ் அப்ளைன் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் வேற கிராஸ் லைன்ல அங்க இங்க பேசுறதுனால என்ன நடக்கும்னா, அவங்களுக்கும் வியாபாரம் எப்படி பண்ணணும் தெரியாது, அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்காது, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்காது, அவங்களுக்கு மேல அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அவங்க அப்புறம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்க முடியும்? உங்களோட ஆக்டிவ் அப்ளைன் டெஃபினட்டா ஒரு நல்ல இன்கம் சம்பாதிக்கக்கூடியவர், இங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணக்கூடியவர் இருப்பாரு. அப்ப அவர் தானே உங்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் கிளியரா சொல்ல முடியும். ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் டூ தட். ஃபாலோ யுவர் ஆக்டிவ் அப்ளைன் அண்ட் அட்டெண்ட். இப்போ எல்லாருமே வந்து எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 106 106 106 106 பீப்புள் நம்ம இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து இந்த மார்னிங் 6:30 மீட்டிங் அட்டென்ட் பண்ணிதாங்க ஆகணும். எதுக்காகனா இங்கதான் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும். ரிச் க்ரௌட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் வரும். லேட்டஸ்டா நம்ம கிசான் ப்ரோவோட அப்டேட்ஸும் வரும். இது நேரா அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்பிக்கை அதிகமாகும். நம்ம கேட்டுட்டு நம்ம டீமுக்கு வந்து நம்ம சொல்றதுனால என்ன ஆகும்னா அது அவ்வளவா அவங்க காதுல கேட்டுக்க மாட்டாங்க. அவங்கள இங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் பேசுறது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க அது பிடிக்கும். இல்லைன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த நமக்கு இங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்கும், அது எல்லாத்தையும் ஒரு மூவி பார்த்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபீலிங், அதோட விஷுவல் ஃபீலிங், அதோட டோட்டல் வந்து நம்ம தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த மூவி வந்து யாருக்காவது இந்த மூவி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு படம், அவ்வளவுதான் சொல்லுவோம் மேக்சிமம். இன்னும் அவர் கொஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா இது இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுங்க, இது லவ் சப்ஜெக்ட், அவ்வளவுதான் சொல்லுவோம்.
அதுக்கு மேல எல்லா டீட்டெயிலும் அவங்க எப்படி லவ் பண்ணிருக்காங்க, என்னாச்சு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, வில்லன் என்ன பண்ணாரு, எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். சிமிலர் இங்கேயும் ரவி சார் எப்படி பேசியிருக்காரு, ஜோ சார் ஒரு விஷயம் பேசலாம், சீனிவாசன் சார் டெக்னிக்கலா ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பாரு, சலீம் சார் எப்பவுமே புதுசு புதுசா ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட சபரி சார் வந்து நமக்கு வந்து லீகல் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விஸ்வா சார் சொல்ல தேவையில்லை, அவரோட எனர்ஜியே போறோம். ஜின்னா சார் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கார்த்திக் சார் இருக்காரு புதுசா, அவர் இப்போ ஸ்லைடு போட்டு புதுசா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாரு என்ன சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு 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 புது இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக என்ன பண்ணோம், மார்னிங் 6:30 ஜூம் மீட்டிங் வந்து எல்லாரையும் ஒரு $10 இங்க பல crores சம்பாதிக்க போறோம். crores பத்தி நம்ம பேசுறோம். சம்படி ஜூம் இது வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க, அவங்களோட வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே 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 தென் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு வந்து $10 வெறும் ஒரு 1000 rupees. தட்ஸ் ஆல். அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்றோம், 8 o'clock இந்த ஜூம் மீட்டிங் ப்ரமோட் பண்ணுங்க. இது ஃப்ரீ. இது நீங்க புது பீப்புளை இன்வைட் பண்றதுக்காக இந்த ஜூம் லிங்க் ஈவினிங் எல்லாருக்கும் ஒரு 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 1000 பீப்புள் அட்டென்ட் பண்ணலாம் நம்மளோட ஜூம்ல. ஏன்னா இப்ப ஜூம் வந்து புதுசா ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும். எதுக்காகனா இதுல நிறைய நம்ம கிசான் ப்ரோ பத்தியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிசான் ப்ரோ ஜஸ்ட் லைக் தட், சிம்பிள் பிசினஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ புதுசா வர்றவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறதோட இவ்வளவு பேர் இதுல இருக்காங்க, இதுல இவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு டைரக்டர்ஸ் சில பேர் பார்க்க முடியும். அப்போ புது நபருக்கு வரும்போது இங்க ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. த்ரூ எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க டெஸ்டிமோனியல்ஸ் பேசுவாங்க, அவங்களோட இன்கம்ஸ் வந்து விஜுவலா காட்டுவாங்க. இப்பதான் நம்ம போய் ஊரை சுத்தி பிரசன்டேஷன் கொடுக்க கூடாது கிசான் ப்ரோக்காக. நாங்க இன்னைக்கு பெங்களூர் வந்திருக்காங்கன்னா லீடர்ஸ் பாக்குறதுக்காக வந்திருக்கோம், புது பீப்புளுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக வரல. சோ சிமிலர் நீங்களும் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிற லீடர்ஸ் பாருங்க. பிசினஸ் குளோபலா நடக்கணும்னா எல்லாரையும் கொண்டு வந்து ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல கொடுக்க போறோம். அதுக்காக எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. வெரி சூன் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்ல ஜூம் மீட்டிங்ஸ் இருக்கும். குளோபலா நம்ம பிசினஸ் இருக்கும். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. 8 PM ஜூம். பட் 8 PM ஜூம் எத்தனை பேர் நம்ம ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இனி யாரு ப்ரமோட் பண்ணலையோ தே ஆர் த 100% லூசர்ஸ். அதுக்காக என்ன பண்ணும், இங்க நாலேஜ் எடுத்துக்கணும். ஒரு $10 கொடுத்தீங்க, இது டூஸ், இது கட்டாயமா பண்ண வேண்டிய வேலை. இங்க நாலேஜ் எடுத்துக்கோங்க, இங்க ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டிராவல் செலவு இல்ல, நீங்க பேச தேவையில்லை. உங்களுக்கு பேச தெரியலையா, என்னால பேச தெரியாதுன்ற கவலை இல்ல. எனக்கு தெலுங்கு தெரியாதா, தெலுங்கு ஜூம் இருக்கு. மலையாளம் தெரியாதா, மலையாளம் ஜூம் இருக்கு. அங்க இருக்கிறவங்க அங்க கனெக்ட் பண்ணுங்க. அது மாதிரி கனெக்ட் பண்ணி இது ப்ரமோட் பண்ணும்போது மிக பெருசா இங்க சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்காக ஆல்வேஸ் ஜஸ்ட் ப்ரமோட் த ஜூம்ஸ். அண்ட் கீ சிஸ்டத்தோட என்ன மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் எங்க நடந்தாலும் அது அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நமக்கும் இருக்கணும். எதுக்காகனா அந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ்ல இருந்தா நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இது வந்து டூஸ்ல இருக்கு. அண்ட் நம்மளோட சென்னை ஆஃபீஸ்ல எஸ்பெஷலி பிரசன்டேஷன்ஸ் நடக்குது. அதே மாதிரி நிறைய ஆபீசர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம செந்தில் சார் வந்து கன்னியாகுமரியில இருக்காரு. நம்ம ஸ்ரீனிவாசன் சார் ஒரு ஆபீஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சலீம் சார் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அங்க பேசுங்க, அங்க போங்க. சோ சென்னையில யாராவது உங்களுக்கு இருக்காங்களா இந்த கீ சிஸ்டம் ஆபீஸ்க்கு, நீங்க ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு இங்க நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அவங்க இந்த ஆபீஸ் யூஸ் பண்ணிக்க போறாங்க. அந்த மாதிரி ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க ஹோட்டல்ஸ் அங்க இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க பிசினஸ் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா இங்க ஒரு பியூட்டிஃபுல் செட்டப், அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு சிஸ்டமா இங்க பிசினஸ் நடக்குதுன்றது அவங்களுக்கு புரியும். ஸோ சென்னை ஆஃபீஸ் அண்ட் ஆல்வேஸ் இன்வைட் பீப்புள் ஃபார் 1-to-1 பிரசன்டேஷன். 1-to-1 பிரசன்டேஷன் நீங்க எல்லாருமே பிசினஸ் பிரசன்டேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1-to-1 வந்து ரொம்ப ஈஸியா நீங்க கொடுக்க முடியும். அதுல நீங்க மாஸ்டர் ஆக முடியும். அப்ப யார் யாருக்கு எந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு புரியும். யாருக்கு எவ்வளவு டைம் இருக்கு அந்த டைமுக்கு அவங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்காக சம்டைம் பிகினிங்ல 1-to-1 பிரசன்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு வந்து தயாராகணும். அண்ட் லேர்ன் த பிளான். ரிச் க்ரோட் பிளான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். பட் கிசான் ப்ரோ பிளான் வந்து பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க. வெரி 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 சிம்பிள் பிளான். ஒருத்தர் லிஃப்ட்ல இருந்து
மேல ஏறி 6th ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரதுக்குள்ள அவருக்கு பிளான் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிள் பிளான் வந்து கிசான் ப்ரோ பிளான். பட் அதுல இருக்கிற அந்த ஒரு அவுட்லைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிளான் கொடுத்தாலே போறோம். அதுக்காக ஆல்வேஸ் பிளான் சொல்றதுக்காக டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் அப்ளைன் அது உங்களோட ஆக்டிவ் அப்ளைனோட தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சீக்ரெட் இருக்கு. எல்லாருமே என்ன நினைச்சுக்குவாங்கன்னா அப்ளைனோட இன்கம்ஸ் காட்டியும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் அவர் என்ன அப்சர்வ் பண்ணுவார் தெரியுங்களா? நமக்கு என்ன நாலேஜ் இருக்கு? இதுல நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நம்ம வந்து இது எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறோம்? இது எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷனா கொண்டு போறோம்ன்றது நம்மளோட வார்த்தைகள்ல இருந்து, நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்மள அப்சர்வ் பண்ணவங்க நம்மளோட ஆக்டிவ்னஸ், நம்மளோட இது பார்த்தாங்கன்னா இமிடியேட்டா ஏதோ ஒண்ணு இவர் பண்றாரு. இவரு இது ரொம்ப நாள் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம கூட இமிடியேட்டா வரதுக்காக எஸ் சொல்லுவாங்க. நம்ம அப்ளைன் வச்சு பிரசன்டேஷன் குடுக்குறது எல்லாமே நான் அப்புறமா சொல்றேன். நான் ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஆக்டிவா நம்ம பிரசன்டேஷன் பண்ணும்போது அவங்களே வந்து நம்மளோட ஆக்டிவ்னஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால லேர்ன் த பிசினஸ் பிளான் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூ அட்டெண்ட் டீம் மீட்டிங். உங்களோட டீம் மீட்டிங்ஸ் எங்க நடந்தாலும் அதை அட்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் ஒரு டீம் மீட்டிங் வச்சு உங்க டீமோட ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு டீம் தான். இது டீம் மீட்டிங் பண்ணணும். அண்ட் டெய்லி ஸ்கெட்யூல் டெய்லி பிளான் ஃபார் ரிச் க்ரௌடுக்காகவும் பிளான் பண்ணுங்க. கிசான் ப்ரோக்காகவும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அண்ட் டூஸ்ல வந்து ஹோல்டிங் கிசான் கேசன் டெஃபினட்டா இந்த காயின் ஹோல்ட் பண்ணிக்கலாம். வை கிசான் 6 கோடி 30 லட்சம் இருக்கு. அண்ட் இன்னைக்கு எவ்வளவு பேர்னிங் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்குன்றது நம்ம சைட் ரெகுலர் ஓபன் பண்றவங்களுக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்கு, இன்னும் எவ்வளவு நம்ம கிட்ட சப்ளை இருக்குன்றது அதுல தெரியும். ஸோ கிசான் காயின் யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா இதோட பிரைஸ் அதிகமாக போகுது. அதிகமாக போகும்போது நீங்க பாப்பீங்க. அன்னைக்கு இவ்வளவு இத்தனை நாள் நான் வந்து வித்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஆயிடும். அதனால டோன்ட் செல் கேசன். கேசன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஆட்டோ காம்பவுண்டிங் த பெஸ்ட். மோர் தென் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். புரியுதுங்களா? மோர் தென் லேண்ட் என்னால சொல்ல முடியும். 10 வருஷத்துல ஒரு லேண்டோட நம்ம கிசானோட பிரைஸ் அதிகமா இருப்போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன பண்ணணும்ன்றது இப்போ டோன்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் குவிக்கா முடிச்சுட்டு தென் இந்த செஷன் நம்ம இது பண்ணுவோம். அண்ட் இப்போ பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னன்னா என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும். டெஃபினட்டா காவேரி சார் இதெல்லாம் நோட் பண்ணி இருந்திருப்பாரு அவரோட டைரியில. அது மாதிரி யாரெல்லாம் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களோ ஜஸ்ட் நான் சொன்னது எல்லாத்தையும் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுல முக்கியமானது வந்து த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த 12 சீக்ரெட் வேர்ட்ஸ் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டோன்ட்ஸ் என்னன்றது என்ன பண்ணக்கூடாது என்றதை நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இங்க யூ கிரியேட் அ வேலட் பிஃபோர் என்டரிங் இன்டு அவர் ப்ராஜெக்ட். நம்ம நிறைய பேருக்கு வந்து வேலட் இது தெரிஞ்சுக்கணும். டெஃபினட்டா வேலட் கிரியேட் பண்றோம். பட் நம்ம ரிச் க்ரௌட்ல நம்ம என்ன பண்றோம்னா சம்டைம் ஐடியும் ஜென்ரேட் பண்ணிடுறோம். ஐடி ஜென்ரேட் பண்ணாதுங்க அன்லெஸ் அன்டில் அவங்க பிசினஸ்ல வந்த போதுதான் ஐடி ஜென்ரேட் பண்ணும். அவங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஒரு ஒரு வேலட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு கிசான் கொண்டு வரதோ கிசான் ப்ரோ கொண்டு வர வரைக்கும் பண்ணலாம். பிசினஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஐடி ஜென்ரேட் பண்ணுங்க. கிசான் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பரவாயில்ல. ஒருத்தர் $100 அவங்க எந்த அமௌண்ட்ல வரணும்ன்றவங்களோ அவங்க வேலட்ல வச்சிருந்தாதான் கிசான் ப்ரோக்குள்ள என்ட்ரி போட முடியும். பட் ரிச் கிரௌட்ல அப்படி இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அது அது வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஐடி எங்க உட்காருன்றது நமக்கு அந்நேரத்துக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருப்போம். நம்ம ட்ரீம்ல இந்த சைடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, வீக்கர் இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் அவர் எனக்கு ஐடி ஆக்டிவேட் பண்றாரோ அப்ப அது எங்க போய் உட்காரும்னு நமக்கு தெரியாது. அதுக்காக ஆல்வேஸ் கிரியேட் அ வேலட். டோன்ட் கிரியேட், டோன்ட் ஜென்ரேட் ஐடி. இது ரொம்ப முக்கியமா டோன்ட்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, டோன்ட் சேவ் யுவர் சீக்ரெட் வேர்ட்ஸ் இன் மொபைல் போன் ஆர் இமெயில்ல. அது ரொம்ப சேஃப் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அந்நேரத்துக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த மொபைல் போன்ல வச்சுக்கிறது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து எல்லாம் டிஜிட்டல் ஆகும்போது இனி வந்து இதோட வேலட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், இந்த எசெட்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து சாதாரண பீப்புளுக்கும் தெரியும், இந்த ஹேக்கர்ஸ்க்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போன் ஹேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப அதுல இருக்கிற இந்த சீக்ரெட் இந்த வேர்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஏதோ ஒரு வேலட்டோடது. அது எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சு அந்த வேலட்டுக்குள்ள அவங்களால போக முடியும். ஸோ அதுக்காக
நம்மளோட சீக்ரெட் வேர்ட்ஸ் வந்து ஒரு பேப்பர்ல நம்ம பீர்வாலா இருக்கணும் தவிர நம்மளோட நான் இமெயில்ல சேவ் பண்ணிட்டேன். இமெயில் ஆல்சோ நாட் சேஃப். அதுக்காக இது வந்து மிகப்பெரிய அசெட். அதுக்காக மொபைல்லையும் இமெயில்லையும் மட்டும் சேவ் பண்ணி நீங்க பேப்பர்ல சேவ் பண்றது மறந்துடாதீங்க. அண்ட் டோன்ட் கீப் சீக்ரெட் வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் டீம் மெம்பர்ஸ். யாருமே இன்னொருத்தரோட 12 சீக்ரெட் வேர்ட்ஸ் வந்து வச்சுக்கவே கூடாது. மிகப்பெரிய குற்றம். எதுக்காகனா தவறு, தப்பு. ஏன்னா அது அவங்களோட சொத்து. நமக்கு கொடுக்க வேண்டியது கடவுள் எப்படியும் நமக்கு கொடுத்திருப்பார் டெஃபினட்டா. அதனால நம்ம ரொம்ப நேர்மையா இருந்து இந்த வியாபாரம் பண்ணோம்னா நேர்மையா நமக்கு வர வேண்டிய பிசினஸ் வரும். நம்ம இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரோட சீக்ரெட் வேர்ட்ஸ் வச்சுக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு வேலட் கிரியேட் பண்ண அதுக்குள்ள இருக்கிற கிசானோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துறது, சேல் பண்ணிடுறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது இன்னொருத்தருக்கு. இந்த வேலை தயவு செய்து பண்ணாதீங்க. டோன்ட் கீப். அன்னைக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தீங்களா, என்ன இன்னைக்கு பாவம் சாதாரண மக்கள் வருவாங்க. இந்த பிசினஸ் இந்த கிசானோட நோக்கமே வந்து சாதாரண பீப்புள் ரிச் ஆகிறதுக்காக வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு வாய்ப்பு. சோ அப்போ அவங்கள அந்த மாதிரி பாருங்க. உங்களது வேற யாராவது வந்து உங்க 12 வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களோட கேஎஸ்என் நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வலிக்கும். சோ அதே ஃபீல் தானே நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து ஒரு சிஸ்டமா ஒர்க் பண்ற பீப்புள் தானே. அப்போ ஹவு கேன் இன்னொருத்தரோட 12 வேர்ட்ஸ் நம்ம எப்படி வச்சுக்க முடியும்? வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். பட் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிருந்தா யாருமே இன்னைக்கு ரிச் கிரௌட்ல இல்ல. அவங்க வந்து வேற பிசினஸ்ல எங்கேயாவது சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா அங்கேயும் அதே திருட்டு வேலை. அப்ப என்ன நடக்கும்? அங்கே சக்சஸ் ஆக முடியுமா? திருடனுக்கு எப்பவுமே அந்த எம்ஜிஆர் சார், உங்க வாய்ஸ் கேட்கல சார். எம்ஜிஆர் சார், சிக்னல் இஷ்யூ நினைக்கிற அவர் வைஃப் பேர கனெக்ட் ஆனது. ஹோட்டல்ல இருக்காரு. சார். வந்துட்டேன். தேங்க்யூ. சோ வைஃபை கட்டாய் வந்து இருக்கு. வந்துட்டேன். ஓகேவா? கிளியர் சார்? கிளியர் சார்? வாய்ஸ் இஸ் கிளியர்? எஸ், நோ கிளியர் சார். சோ அதனால நம்ம வந்து அது இன்னொருத்தரோட இதுங்க. அது நம்ம அப்பதான் வந்து நம்ம டீம் நம்ம கூட வந்து ரொம்ப நம்பிக்கையா டிராவல் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் சில பேருக்கு வந்து மிகப்பெரிய டீம்ஸ் இருக்குன்னு பிகாஸ் ஆஃப் அதுதான் அவங்களோட குவாலிட்டி தான். அதனால ஆல்வேஸ் இன்னொருத்தரோட 12 வேர்ட்ஸ் நமக்கு வேண்டாங்க. ஓகேங்களா? அவங்களோட எழுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம தலையெழுத்து உண்மையிலே நல்லா இருக்கு. அதனால நமக்கு நல்ல பிசினஸ்க்கு வரும். அதனால இன்னொருத்தரோட 12 வேர்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே. அண்ட் அவாய்ட் கலெக்டிங் மணி ஃப்ரம் யுவர் டீம் மெம்பர்ஸ். டோன்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எங்கேயாவது இந்த பிசினஸ் பேசுறதுக்காக ஹோட்டல்ஸ்க்கு போவோம், அங்க போவோம், இங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பக்கத்துல யார் உட்கார்ந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஒரு எக்கனாமிக் இடியில இருந்து உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கலாம், வேறு யார் இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கலாம். அந்த நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் பாருங்க, என்ன சார் கேஷ் எங்க இருந்து வித்துட்டு எதுக்காக, இப்படி எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்பாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியாத பணம் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துடணும்ன்ற ஐடி போட்டணும்ன்ற ஐடியால தான் வந்துருவாங்க. அதனால அவாய்டு மேக்சிமம் அவங்களே யூஎஸ்டிடியா மாத்தி நமக்கு அனுப்ப சொல்லுங்க. ஐடி போட தெரியலன்னா அவங்களுக்கு ஐடி போடுறது கத்து கொடுப்போம். அதுக்காக மத்தவங்களோட பணம் கையில வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிடு. அது ஒரு சின்ன ஒரு 10,000 ரூபாய்க்கும் ஓகே. ஏன்னா இங்க கிசான் ப்ரோல நம்ம 1 லேக் பண்றவங்க, 5 லேக் பண்றவங்க நிறைய மக்கள் வருவாங்க. சோ அதுக்காக என்ன பண்றீங்க, ப்ளீஸ் அவாய்ட் கலெக்டிங் மணி ஓகே ஃப்ரம் டீம் மெம்பர்ஸ். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டோட மிக பெருசா ஒரு பொருள் பிரைஸ் ஏறிக்கிட்டு இருக்குன்னா அது என்ன தெரியுங்களா? டெத்தர். இதுதான் நம்மளோட யூஎஸ்டிடி. இந்த யூஎஸ்டிடி எனக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எக்கச்சக்கமா எங்கெங்க இருந்தோ வந்து மிஸ்கான்செப்ட்ஸ்ல இருந்து இன்னொருத்தரோட வேலட்ஸ்ல இருந்து திருடின யூஎஸ்டிடியும் கூட மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து விக்கிறாங்க. தெரியாத ஒரு கும்பல் இருக்கு அதுக்காக. சோ அதுக்காக அன்னோன் பீப்புள்ல இருந்து தயவு செய்து வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி அன்னோன் பீப்புள்ல இருந்து வாங்கி பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூட கவர்மெண்ட் சீஸ் பண்ண கேசஸ் எனக்கு தெரியும். நீங்க அந்த டிரான்சாக்ஷன்ல யூஎஸ்டிடி உங்களுக்கு வந்திருக்கு. சோ அது நீங்க எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எந்த பேங்க்ல பண்ணீங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நம்ம லாக் பண்ணிருக்காங்க.
அதனால ஆல்வேஸ் நீங்க எங்கேயாவது ரொம்ப கம்மிக்கு வருதுன்னு ஆசைப்படாதீங்க. இதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. இன்னைக்கு தங்கம் யாராவது ஒரு 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 கிராம் இவ்வளவு விலை இருக்கு, அதுக்கு பாதி விலைக்கு கொடுத்துடுறேன்னா உண்மையில அது திருட்டு பொருளா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே அன்னோன் பீப்புள்ல இருந்து தயவு செய்து இந்த வாங்குற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வாங்காதீங்க. நம்ம சொல்லுவாங்க, சார் உங்க பேங்க் அக்கௌண்ட் காமிச்சிட்டுமா, நான் ஒரு 2 லட்சம் இருக்கு, நான் உங்களுக்கு பேங்க் பண்ணிடுறேன், நீங்க யூஎஸ்டிடி வாங்கி நீங்க பண்ணிடுங்க. நோ, இது ஒரு ரெக்கார்டு. ஏன்னா இங்க ரெக்கார்டுக்காக நம்ம பயப்படுறதுக்காக இல்ல. ஆனா மக்கள் எல்லாமே உண்மையா இருக்காங்களா? மக்கள் எல்லாமே இதுவா இருக்காங்களா? கரெக்டா இருக்காங்களா? ஏதாவது ஒரு விஷயம் வருமா, சார் நான் உங்களுக்கு 2 லட்சம் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதுக்கு நான் எனக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்க. இப்படி கேட்கறதுக்கும் இருக்கு. பீப்புள் ஆர் நாட் சோ குட். இப்போ நல்லா இருக்கிறவங்க நல்லாதான் இருப்பாங்க. பணம் விஷயத்துல ஒரு மாதிரி மாறிடுவாங்க. பீப்புள் தேர் லவ் மணி. பணத்தை தான் நேசிக்கிறாங்க, மக்கள் இல்ல. அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு பண்ணிக்காதீங்க. சோ அவங்களே யூஎஸ்டிடி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஒரு 2 நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல பிசினஸ். பட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வாங்கி அங்க இருந்து பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், பி கேர்ஃபுல் வித் P2P டிரான்சாக்ஷன்ஸ். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பினான்ஸ்ல வந்து நேத்து கூட என் ஃப்ரெண்ட் வரும்போது பினான்ஸ்ல ரொம்ப கம்மியா இன்னைக்கு மார்க்கெட்ல 105 வரைக்கும் யூஎஸ்டிடி போகுது. அவரு எப்பவோ பழைய கதை சொல்றாரு, 95K இருக்குல்ல. அவர் இன்னும் அப்டேட் ஆகல. பட் இதே மாதிரி P2P என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் அனுப்பிச்சிடுங்க, நாங்க அனுப்புறோம். சில அனுப்பாத கேசஸ் எனக்கு தெரியும். அதனால உங்க அப்ளைன் கன்சல்ட் பண்ணி இங்க ஓகேவா, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய டிரான்சாக்ஷன் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க, கிரிப்டோல நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஆளு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இண்டிவிஜுவலி. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதீங்க. And don't take suggestions from those who don't know anything about Rich Crowd or Kisan Pro. இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்காங்க நம்ம மக்கள், நம்ம என்ன அது நம்ம தவறு தான். போயிட்டு ஒன்னும் எதுவும் தெரியாதவங்கள நம்ம கேட்டா அவங்க என்ன சொல்ல போறாங்க? பார்த்தப்பா இந்த மாதிரிதான். ஏன்னா அவரோட கதை தான் சொல்லுவாரு. அவர் எங்கேயோ தேவையில்லாத இடத்துல போய் கை சுட்டுட்டு இருப்பாரு. அவர் அந்த கதை தான் சொல்லி நமக்கு அதுதான் சொல்லுவாரு தவிர, இது எவ்வளவு பெரிய பிசினஸ், இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, இது எப்படி ரன் ஆகுது அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா, அது உங்களுக்கு இந்த பிசினஸ் கொடுத்தவங்களோ இல்ல இந்த பிசினஸ் வந்து சிஸ்டமா பண்றவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு வந்து ரிச் க்ரௌட் பத்தியும் கிசான் ப்ரோ பத்தியும் சொல்ல அவங்களுக்கு தெரியும். பட் ரோட்ல நடந்து போறவங்க கிட்ட போய் ரிச் க்ரௌட் நல்ல பிசினஸான்னு கேட்டா அவர் என்ன சொல்ல போறாரு? உங்க 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 மாமா இருக்காரு, அவர்கிட்ட போய் மாமா நான் ரிச் க்ரௌட்ல சேர போறேன், நான் நல்லா பிசினஸா பார்த்து சொன்னா அவருக்கு என்ன தெரிய போகுது? போய் போய் மாட்டுக்காத பக்கம்னா அப்படின்னு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சஜஷன் தான் சொல்லுவாங்க. அதனால டேக் த சஜஷன்ஸ் பிஃபோர் ஜாயினிங். ஆர் உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பிளான் கேட்டதுக்கு அப்புறம் தெரியலையா, இல்ல இப்பவும் பிசினஸ்ல வந்துட்டு இன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கீங்களா, சிட் வித் யுவர் ஆக்டிவ் அப்ளைன் அண்ட் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன். எனி டவுட்ஸ் டாக் டு யுவர் அப்ளைன். டவுட் வந்தா நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, ஒரு கிராஸ் லைனுக்கு போன் பண்ணி கேட்கறது. எந்த டவுட் வந்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு, அவரு நமக்கு தப்பு தப்பதான் சொல்லுவாரு. எதுக்காகன்னா நம்ம வளர்ச்சி அவருக்கு பிடிக்காது இல்ல, ஏன்னா அவர் டவுன்லைன் கிடையாது இல்ல நம்ம. புரியுதுங்களா? அதுக்காக அவர் என்ன சொல்லுவாரு, நமக்கு தப்பு தப்பாதான் கைட் பண்ணுவாங்க. அதனால ஆல்வேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா ஒரு டவுட் உங்களை டாக் டு யுவர் அப்ளைன். டெஃபினட்டா உங்க அப்ளைன் ஆக்டிவா இருக்கிற ஒரு அப்ளைன் என்ன, அவர் உங்களை வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கிற ஒரு ஃபவுண்டர் கிட்ட உட்கார வச்சு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்டோட பிசினஸ் பண்ணாதீங்க. கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். இது டவுன்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் செல்ஃப் டவுட் அது நம்மளை கில் பண்ணிடும். உண்மையிலே சொல்றேன், செல்ஃப் டவுட் இஸ் எ ட்ரீம் கில்லர். நமக்கு பிசினஸ் மேல டவுட்டோட நமக்கு மேல இருக்கிற டவுட் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும் சில பேருக்கு. அவங்களையே நம்ப மாட்டாங்க. அது மாதிரி செல்ஃப் டவுட் வந்து வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணாதீங்க. கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த பிசினஸ். லேட்டா கூட இப்போ பிசினஸ்குள்ள வந்தீங்களா, 10 நாள் கழிச்சு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த 10 நாளுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கிளியர் பண்ணிப்போம். கிளியர் பண்ணிட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டவுட்ஸ் யார்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கிட்டயும் அவருக்கு மேல இருக்கிற ஒரு ஆக்டிவா பண்றவர்கிட்டயும் அவங்க கிட்டதான் இந்த டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கணும். சும்மா சாட் ஜிபிடில போட்டோ இல்லைன்னா வந்து இப்போ கூகுள்ல போட்டோ நீங்க வந்து உங்க டவுட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக்காதீங்க. ஏன்னா எனக்கு வெளியில வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து
கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? சோ அதுக்காக டவுட்ஸ் வந்து இந்த பிசினஸ் பண்றவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு அப்பாயின்மெண்ட்காக டோன்ட் பெக் தெம் ஃபார் அப்பாயின்மெண்ட். இந்த வேலை நான் பண்ணவே மாட்டேன். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோமா, அவர் அப்பாயின்ட்மென்ட் குடுக்கலையா, மறுபடியும் நம்ம எ ஒரு டைம் பார்த்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா? அப்படிதான் சார் நீங்க அவங்க வந்தா போறோம். அவங்க வந்தா பெரிய பிசினஸ் குடுத்துருவாங்க. இப்படி அந்த ஒரு ஐடியால நீங்க இருந்துட்டீங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த கிசான் ப்ரோ பெக் பண்ண வேண்டிய வேலையே இல்ல. அவங்க தான் நான் வரேன், நான் வரேன், நான் வரேன். இது என்னன்னு சொல்லு. நம்மளோட தினம் நம்ம மீட்டரிங் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மொபைல் பார்த்தாலே அவனுக்கு தூக்கம் வராது. சோ இது சொல்லு, எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களா நம்ம கூட சுத்தக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப அ வெரி சூன் விரையில இருக்கு. அதுக்காக நம்ம வந்து அப்பாயின்ட்மென்ட்காகவோ நம்ம வந்து யார்கிட்டயும் நம்ம பெக் பண்ண வேண்டிய வேலை இல்ல. அதுவும் இல்லாம டோன்ட் எக்ஸ்பிளைன் த பிசினஸ் ஓவர் மொபைல் ஃபோன். பட் கிசான் ப்ரோ பொறுத்தவரைக்கும் ஒரு அளவுக்கு மொபைல் ஃபோன்ல ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி விட்டுடலாம். மொபைல் ஃபோன்ல ஃபுல் பிசினஸ் சொல்ல தேவையில்ல. ரிச் கிரௌட்னா உட்கார வச்சு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மொபைல்ல சொன்னா புரியாது. ஏன்னா அது ஒரு பிளானா நம்ம அதுல இருக்கிற இன்கம்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும். பட் கிசான் ப்ரோல ஒரு கியூரியாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி அது என்ன கியூரியாசிட்டி அவங்களுக்கு வரும்ன்ற வேர்ட்ஸ் வரைக்கும் மொபைல் போன்ல சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ஈஸியா பிசினஸ்க்குள்ள இன்வைட் பண்ணலாம். ஸோ அண்ட் பிளான் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு டீசென்டான ஒரு பிளேசஸ் பார்த்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துலயோ, இல்லைன்னா ஆஃபீஸ், கிளப், மார்க்கெட், ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்டர்ப்டு பிளேசஸ்ல இல்லாம நம்ம மிகப்பெரிய வியாபாரத்தை பத்தி பேச போறோம். அதுக்காக ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு பிளேஸ் நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். அது இல்லாம டோன்ட் ஷோ த பிசினஸ் பிளான். யாருக்குமே இப்ப கிசான் ப்ரோ, கிசான் பத்தி பிளான் ஃபுல்லா பேப்பர் எடுத்துக்கிட்டு அவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணி உங்களோட நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லா சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. அதனால ஓரளவு ஒரு அளவுக்கு பேசி ஏதாவது ஒரு 2, 3 இருந்தா அதுதான் பிளான் சொல்லுங்க தவிர உட்கார வச்சு லாப்லா பிளா பிளா இது இப்படி இது இப்படி 50 லெவல் ரேங்க் லெவல் 10ல என்ன கொடுக்குறாங்க இதெல்லாம் தயவு செய்து எழுதிடாதீங்க. இது வரைக்கும் இங்க ஹையர் ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா அது ரேங்க் 3 வரைக்கும் தான் இருக்கு. அதனால ரேங்க் 3 வரைக்கும் அச்சீவ் பண்ணி இன்கம் வரைக்கும் தாராளமா சொல்லலாம். மத்தது எல்லாத்தையும் ஓரலா இன்னும் இவ்வளவு வரைக்கும் வாங்கலாங்கன்னு அப்படி சொல்லலாம் தவிர உட்கார வச்சு பிளான் ஃபுல்லா சொல்லி உங்க நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அது இல்லாம புதுசா வந்த பீப்புள் கிட்ட டெஃபினட்டா எப்பவுமே ஆர்கியூ போயிடாதீங்க. புதுசா வந்த ப்ராஸ்பெக்ட் 1000 சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க நான் ஏமாத்திட்டேங்க. அதே மாதிரி தாங்க நம்ம எந்த கம்பெனி இருக்கும். இவன் மட்டும் யோகியனா அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ பேசுவாங்க. வர்றவன் ஏன்னா அவனோட கஷ்டம் வந்து அவன் பேசுவான். அதுக்காக நம்ம சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அதுக்கு நம்ம கூலா அது அப்படி இல்லைங்க. நீங்க பண்ணது அப்படி. இது கொஞ்சம் இப்படி இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அங்க போயிடுச்சுன்னா இதுல நம்ம மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். அப்படி நம்ம அவங்க கிட்ட பேசணும் தவிர அவங்க கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் போய் போய் அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கட் பண்ணிக்கிட்டா மறுபடியும் அவங்களுக்கு இது நல்ல பிசினஸ் தெரியும் போது நம்ம கிட்ட வரமாட்டாங்க. வேற எங்கேயாவது போய் சேருவாங்க. ஸோ அதனால ஆல்வேஸ் கீப் த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸோட ஆர்குமெண்ட்க்கு போயிடாதீங்க. அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். நம்மளோட தன்மானம் எப்பவுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஆல்வேஸ் இந்த பிசினஸ் வந்து ஒரு கம்பீரமா நம்ம பண்ணலாம். இதுல வந்து நம்ம டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல இருந்து கிசான் ப்ரோ நம்மள எல்லாரையும் நம்மள அந்த 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 கிங் சைஸ்க்கு எப்படியும் நம்மள மாத்திடும். அதுக்காக நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் லூஸ் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணணும்னு அவசரம் இல்லை. டெஃபினட்டா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து இந்த கிசான் ப்ரோ வந்து எல்லாருக்கும் அதிகமாக்குதான் போகுது. ஓகேங்களா? அண்ட் டோன்ட் திங்க் தட் ரிச் கிரௌட் அண்ட் கிசான் ப்ரோ குவிக் ரிச் ஸ்கீம்ஸா நினைச்சிடாதீங்க. இது ஷூர்லி நமக்கு ஒரு கெட் ரிச் பிசினஸா நமக்கு இருக்கும். அதனால இது வந்து ஏதோ ஒரு ஒரு இதுவா ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு ஸ்கீம் மாதிரி பார்க்காதீங்க. ஸ்கேம் மாதிரியும் பார்க்காதீங்க. இது நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸா நம்ம பாருங்க. அதுதான் புரிய வைங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த ஆல்வேஸ் நம்ம இந்த ஜாயின் வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி நோ சொல்லிடுவோம். அந்த ஜாயினுக்கு எங்களோட பார்ட்னர் ஆவாங்க. அந்த புது புது வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க. என்னோட அசோசியேட் ஆகுங்க. என் கூட பார்ட்னர் ஆகுங்க. இந்த ஜாயின் சொல்லி 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 இந்த வேர்டு போர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதுல சேர்ந்தேன், இதுல சேர்ந்தேன், இதுல சேர்ந்தேன். அந்த சேர்றதுன்ற வேர்டு விட்டுருங்க. இனி வந்து என் கூட ஒரு பார்ட்னர் அசோசியேட் ஆகும். அந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் சிட்டிங் வித் ஒன் பிளேஸ் ஃபார் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். நம்ம இப்படிதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி கிசான் ப்ரோல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம யாருமே தயாரா இல்லை. அதுக்காக என்ன பண்றீங்க? ஒவ்வொரு இடத்துல டக் டக் டக்குன்னு முடிச்சாமா, அவருக்கு புரிய வச்சுட்டாமா, எப்போ அடுத்த டீல் அடுத்த டீல் அடுத்தது நம்ம பிஸியா காட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் நம்மளை விட்டு இவருக்கு வேற யாருமே ஆள் இல்ல போல இருக்குன்ற தாட் அவங்களுக்கு வர வச்சிடாதுங்க. சோ அதுக்காக ஆல்வேஸ் ஒரே டீமோட உட்கார்ந்து அங்கேயே நம்ம வேண்டாம். எல்லா டீம்ஸ்க்கும் நம்மளோட டைம் வந்து நம்ம
ஸ்பிளிட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப வைஸா நம்மளோட டைம் யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் டோன்ட் ஸ்டே வித் யுவர் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். நம்ம எப்பவுமே ஒரு வளர்ச்சிக்கு போய்கிட்டே இருக்கும்போது கூடவே சில பேர் இருப்பாங்க நம்மள வந்து பின்னாடி இழுக்கிறதுக்காகவும். அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்த உடனே நம்ம என்ன மாறிடுவோம்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியருக்கு மாறிடுவோம். அது வந்து எங்க இருப்பாங்க தெரியுமா? வெளியில இருக்க மாட்டாங்க, நம்ம டீம்ஸ்குள்ளேயே இருப்பாங்க. நம்மளோட கிராஸ் லைன்ஸ்ல இருப்பாங்க, நம்ம சுத்தியே இருப்பாங்க. நம்ம பிசினஸ்க்கு எடுத்து விடுறதுக்காக ஏதாவது ஒரு வேர்டு, இது சரியில்லையே, அது சரி, அன்னைக்கு பிரைஸ் கம்மியா போச்சு, அன்னைக்கு யாரோ வந்து ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க. பட் என்ன அடுத்தது என்ன நடக்க போது அவங்களுக்கு என்ன தெரியும்? இங்க நடக்கிற மேஜிக் அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால அந்த பழைய இதுவே கதை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட அவங்க வந்து எல்லாமே நம்ம ட்ரீம்ஸ் இல்ல, நமக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கு. அதனால அவங்க கிட்ட சுத்துறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ரிச் கிரவுட் அண்ட் கீ ஈவெண்ட்ஸ்க்காக, பிக் ஈவெண்ட்ஸ்க்காக டைம் வச்சுக்கோங்க. அந்த பெரிய ஈவெண்ட் எங்க நடக்குதோ அது எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமா கிசான் ப்ரோ டோன்ட் ஹோல்ட். கிசான் ப்ரோவோட பிரைஸ் தினம் 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 ஏறுதுன்னு சொல்லிட்டு கிசான் ப்ரோவை டெஃபினட்டா ஹோல்ட் பண்ணக்கூடாது. கிசான் தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிசான் ப்ரோ வந்து விலை ஏறிக்கிட்டயும் இருக்கும், விலை இறங்கிக்கிட்டயும் இருக்கும். அதோட டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க ஒரு சின்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கிசான் ப்ரோ விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்றதோட, அங்க வந்தது இம்மீடியட்டா ஒரு ஐடி போட்டு, ஐடி இன் த சென்ஸ் நம்மளுக்கே வந்து ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதுல இருந்து மறுபடியும் டெய்லி 0.4% எடுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல இருக்கிற கிசான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமான்றது யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா இந்த பிளான்ல லாஸ்ட் டைம் அந்த கால்குலேஷன் சலீம் சார் சொல்லியிருக்காரு, எகைன் அடுத்த ட்ரைனிங்ல சொல்லுவாரு. அடுத்தடுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே அப்படியே பண்ணிக்கிட்டே வந்த 60-40 சம்திங் அது பண்ணிக்கிட்டே வந்தா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு அவர் சார்ட் கூட ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அடுத்த ட்ரைனிங்ல அவர் சொல்லுவாரு. சோ இங்க யாரெல்லாம் புத்திசாலியோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிசான் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. கிசான் ப்ரோ வந்து ஓட விடணும். அது இமீடியட்டா மாத்தணும், இமீடியட்டா அதுக்குள்ள போடணும், அங்கிருந்து மறுபடியும் பணம் ஜென்ரேட் பண்ணும், அங்கிருந்து பணம் ஜென்ரேட் பண்ணும். புரியுதுங்களா? இது வந்து நம்ம தூங்குனாலும் அது அந்த நம்மளோட மீட்டர் பல பல மீட்டர்ஸ் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் பல வேலட்ஸ்ல. அதனால கிசான் ப்ரோவை டோன்ட் ஹோல்டு கிசான் ப்ரோ. அண்ட் எல்லாருமே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போது ஒரே ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவாங்க, நான் ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேனே. பட் நோ, ரிச் கிரவுட் அண்ட் கிசான் ப்ரோ நம்மள ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாத்துறதுக்காக வந்த ஒரு ஒரு வியாபாரம். அதுக்காக டோன்ட் ஃபீல் லைக் எ சேல்ஸ்மேன், பி எ பிசினஸ் மேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டெஃபினட்டா த்ரூ ரிச் கிரவுட் அண்ட் கிசான் ப்ரோ நம்ம எப்படியும் ஒரு மிகப்பெரிய மில்லியனர், ஆல்ரெடி ஒரு ட்ரில்லியனர் வந்து இலான் மஸ்க் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ட்ரில்லியனர் ஆக முடியும்ன்றதை அவர் காட்டிட்டாரு. டெஃபினட்டா இங்க இருக்கிறவங்க மில்லியனர்ஸ் இல்ல, பில்லியனர்ஸா நம்ம எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா சக்சஸ் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பேக் டு ஹோஸ்ட் மிஸ்டர் சபரி சார். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட், சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் எம்பிஆர் சார். ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஎஃப் ஆஃப். அதாவது நானுமே இங்க ஒரு மாணவனா இருந்தேன். இன்னையோட ட்ரைனிங் உண்மையாவே இன்னைக்கு இருந்தவங்க இது பாருங்க எவ்வளவு ஆர்ட்ஸ் வந்து பாருங்க, எவ்வளவு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, தம்பு, கைத்தட்டல், வேற லெவல் சார், வேற லெவல் ட்ரைனிங். உண்மையாவே நான் ஒவ்வொரு சைடுமே என்ஜாய் பண்ணேன், அது கூர்ந்து கவனிச்சேன், அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். வேர்ல்டு இன்டர்நேஷனல் ட்ரைனர் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த சண்டே ட்ரைனிங்கை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அமேசிங் எம்பிஆர் சார், அமேசிங். பெஸ்ட் ஆன் தட். எஸ் எஸ், பெஸ்ட் ஆன் எம்பிஆர் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு சண்டே கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் செஷன்ஸ். ஃபீட்பேக் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நேற்று போன வாரம் ரேங்க் ஹோல்டர்ஸ், ரேங்க் 1, 2 கம்ப்ளீட் பண்ணவங்க, அப்ளைனர் இன்கம் கம்ப்ளீட் பண்ணவங்க, அதுக்கப்புறம் லெவல் இன்கம் வந்து நல்ல ஒரு $5, $10, $20 ஏர்ன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய ஷேர்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஒரு சீனியர் டைரக்டர்ஸ் ஒரு 2 பேர் வந்து கீ டைரக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் அப்புறமா நமக்கு ரவி சாரும் ஜோஸ் சாரும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்க இந்த ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்ட் யுவர் ஹேண்ட் ரைசிங். சார், first of all, dear team, Sabri sir, good morning. Yes sir, morning sir, morning. Good morning sir. Superb, excellent session. என்னால வந்து இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம் முடியாது. ஸோ நான் கேட்டுட்டு இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எம்பிஆர் சாரோட செஷன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது.
இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு டூல். இது ஒரு டூல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கையிலையும் இது இருக்கணும். அந்த டூல் இருக்கணும். மேபி நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. இல்லைன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லி கொடுப்பாங்க. நிச்சயமா இன்னைக்கு நோட்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப எப்பவுமே அப்ளை பண்ணுங்க. ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாரு நம்மளுடைய எம்பிஆர் சார். கிரேட் செஷன் சார். எனக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. நீங்க கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை வந்து நம்ம டீமை எப்படி வழி நடத்தணும், என்னென்ன தவறுகள் நடக்குது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். ரியலி கிரேட். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ், ஃபவுண்டர்ஸ், டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீம் நீங்க கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய டீம் கத்துக்கணும், உங்க டீம் மெம்பர்ஸ் கத்துக்கணும். அப்பதான் அந்த பிசினஸை வந்து பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்ல உங்களுடைய ரிலேட்டிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லும்போது அதை பெருசா வாங்கிக்க மாட்டாங்க. பட் அவங்கள இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன்ல உட்கார வச்சு ஒரு லீடர் வந்து ஒரு பிசினஸ் பிரசன்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து பேசும்போது அது நிச்சயமா ஏத்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது. ஸோ நீங்க மட்டும் அட்டன் பண்றது இது பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்காது. உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேரையும் இதுக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. அவங்கள டெய்லி மார்னிங் வேக்கப் பண்ண வைங்க, கனெக்ட் பண்ணுங்க, அதோட இம்பார்ட்டண்ட்டை சொல்லுங்க. உங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்க கூட நீங்க அசோசியேட் பண்ணிக்கோங்க. நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கொடுக்கும். சார் சொன்னாங்க இல்லையா, யார் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த பிசினஸ்ல உங்களுடைய டவுன்லைன் அப்படிங்கிறவங்க இந்த பிரசன்டேஷன் அட்டன் பண்றாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% சுமை அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிடலாம் நீங்க. ஏன்னா அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஒரு அப்ளைனுடைய வேல்யூவை சொல்லுவாங்க. நிச்சயமா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே உங்களோட டீமை கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு இப்போ வந்திருக்குது, கிடைச்சிருக்கு. இதை சிறப்பா பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் உங்க டீமை கனெக்ட் பண்ணுங்க. இது மாதிரி எம்பிஆர் சார் மாதிரியான இன்னும் நிறைய எம்பிஆர் சார் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க, இன்னும் நிறைய. ஸோ அதெல்லாம் உங்க டீம் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எம்பிஆர் சார். தேங்க்ஸ் அலாட். ரியலி கிரேட். இந்த சண்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது காலையிலே. தேங்க்யூ எம்பிஆர் சார். கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சபரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜோஸ் சார். சபரி சார் உங்க மைக்கு. சபரி சார் மியூட் ஆல் கொடுத்துட்டேன் சார். மியூட் ஆல் கொடுத்துட்டேன். ஓப்பன் ஆயிருந்தது. Okay. மியூட் ஆல் கொடுத்துட்டேன் சார். ஓகே. ரவி சார், our fire brand Ravi sir, please take your dial sir for closing. Good morning, Sabri sir. Good morning sir. Morning sir, morning sir. வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். சார் இன்னைக்கு ட்ரைனிங் வந்து நான் ஏதோ ஒரு 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 1 லட்ச ரூபா நான் பே பண்ணி நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்தது. உண்மையிலேயே வந்து எம்பிஆர் சார் வந்து ஒரு அறிவு களஞ்சியம், ஒரு நாலேஜபிள் ஒரு லைப்ரரி. அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் அப்படிங்கிறத வந்து தினம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஃபவுண்டர்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். சீனியர் கீ டைரக்டர்ஸ் அண்டு கீ லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த சண்டே காலை வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம காவேரி சார் பேரை யூஸ் பண்ணாங்க. அவர் டைரி எழுதிட்டு இருப்பார். அந்த மாதிரி நீங்களும் எழுதியிருந்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு டைரி எழுதிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் போதுமானது. அதாவது அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த ட்ரைனிங்கை ஸ்ட்ரென்த் ஆஃப் யூ, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும், அதே மாதிரி செய்யக்கூடாது கரெக்டாக செய்யணும். நம்ம என்ன செய்யக்கூடாதோ அதை தான் நம்ம நிறைய செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அவர் கொடுத்த இந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12 சீக்ரெட் வேர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அதுதான் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அதை பாதுகாத்து வைக்கிறது, சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 12 சீக்ரெட்டை வந்து அந்த சீக்ரெட் வேர்டு, அந்த பாஸ்வேர்டை வந்து ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக வைக்கணும். அதுக்கு அவர் அழகாக அந்த ஸ்லைடில் போட்டு இந்த 12 சீடு வந்து
ஒரு ஒரு ஃபார்மேட் கொடுத்தாரு. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும், அதே மாதிரி நம்ம காயின் மார்க்கெட்டுக்கு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளோட ரிச் க்ரௌடில் வந்து எப்படி வேலெட் ஓப்பன் பண்ணுறது, நம்மளுடைய டோக்கன் எப்படி நம்ம மக்கள்கிட்ட ஷோ பண்ணுறது, அது X2 X3ல எப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய கிசான் ப்ரோவில் வந்து நீங்கள் வந்து சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீமுக்கு வந்து உங்களுடைய அதோட இருக்கிற டீட்டெயில்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிச் க்ரௌடாக இருக்கட்டும், கிசான் ப்ரோவாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த மல்டிபிள் வேலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய சென்னை ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணுங்க. தென் வந்து காண்டாக்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் லிஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்மளுடைய ரிச் க்ரௌடு கஸ்டமர்ஸு, நம்மளுடைய கிசான் ப்ரோவில் வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஸாக வரப்போகிறவங்க, உங்களோட டீமு, அவங்கள எல்லாத்தையுமே வந்து எப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தென் அட்லீஸ்ட் புதுசாக ஒரு 10 டீமாவது நீங்கள் ரெடி பண்ணி அந்த 10 டீமை டெவலப் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுங்கள், யார் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெய்லி வந்து நீங்கள் ஃபோனில் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கிட்ட பேசுங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு மேலே இருக்கிற ஆக்டிவ் அப்ளைன்ட்ட பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க, நிறைய டீம் இருக்கும், நிறைய வேலை இருக்கும். பட் அவர் பேசுவார், நீங்கள் எதிர்பார்க்குறவர் நீங்கள் கூப்பிட்டு பேசி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவ் அப்ளைன் கூட வந்து டச் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து ரெகுலராக ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், காலையில் 6:30 நீங்கள் கற்றுக்கிறத டைரியில் நோட் பண்ணி வைங்கன்னு ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் மீட்டிங் வந்து ட்ரைனிங் எது நடந்தாலும் கீ சிஸ்டத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1-to-1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 1-to-1 வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுங்கள், ஒரு சௌரியமான இடத்துல உட்காந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே வந்து அப்படியே உடம்பு புல்லரிச்சது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து லேர்ன் த பிளான் அப்படிங்கிற ஒரு ஸ்லைடை கொடுத்து அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் வந்து ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து கிசான் காயினை ஹோல்டு பண்ணி வைங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இதை நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ, என்ன கனவு கண்டீங்களோ அத்தனையும் செய்யலாம். இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை தான் நிறைய பேர் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். தயவு செஞ்சு நம்ம அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டு அதை செய்யாமல் இருந்தாலே ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம பண்ணிட முடியும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு சொன்ன விஷயங்களில் ஓவர் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பிளானை கொடுக்க வேணான்னு சொன்னார். அடுத்தது நம்மளுடைய சீக்ரெட், இந்த நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து மொபைல்லையோ இமெயில்லையோ நீங்கள் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக அது பாதுகாப்பு இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களுடைய சீடெல்லாம் நீங்கள் வச்சுக்கூடாது அப்படிங்கலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியுமா, இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை அவர் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்தவங்களோட சீக்ரெட்டு, அடுத்தவங்களோட பாஸ்வேர்டை நிச்சயமாக நம்ம வச்சுக்கவே கூடாது. அதை அப்படி ஒரு தவறை பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அப்படி ஏதாவது இருந்தால் கூட திரும்ப கொடுத்துருங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் வந்து கேஷாக நீங்கள் வந்து யார்கிட்டையும் பணம் வந்து வாங்கிக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வாங்காதீங்க, எல்லாம் அவங்கவுங்கள யூஎஸ்டிடி வாங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பாடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து P2P டிரான்சாக்ஷனை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்ககிட்ட யார்கிட்டையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நீங்கள் அதே மாதிரி சஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் லைனில் போயிட்டு உங்களோட டவுட்டை கேட்காதீங்க, உங்களோட அப்ளைன்ட்டை கேளுங்க. அதை விட்டுட்டு கிராஸ் லைனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தவறாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. செல்ஃப் டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து அதாவது கொன்றும் நம்மளை
அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு வேர்டை பயன்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோனில் வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஒரு நல்ல இடத்துல உட்காந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து தவறுதலாக பண்ணுறதெல்லாம் இனிமேல் பண்ண வேண்டாங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, டோன்ட் ஷோ த பிஸ்னஸ் பிளானை வந்து ஃபுல்லாக லப 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 லபான்னு போட்டு அவங்கள உட்கார வச்சு மணிக்கணக்கில் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிளானை கொடுங்க. அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு யார்ட்டையும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, பட் பிஸ்னஸில் தோற்றுருவீங்கன்னு சொன்னாங்க. அதாவது செல்ஃப் எஸ்டிமேட், அதாவது உங்களை பற்றி நீங்கள் வந்து தவறாக வந்து ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, நீங்கள் யாருங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கலாம் சொன்னாங்க. இது மாதிரி அவர் சொன்ன பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி நீங்கள் என் கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட எங்கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக உள்ளே வாங்க, என்னோட அசோசியேட்டாக வாங்க, நம்மலாம் சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணலாங்கிற அந்த வேர்டெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா, எதை செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி கிசான் ப்ரோ அப்படிங்கிற அந்த காயினை ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. அதை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் உள்ளே பண்ணும்போது டெய்லி 0.5%, டெய்லி 12%, மாதத்துக்கு 12% வரும். அந்த மாதிரி உங்கள் ஃபண்டை க்ரோத் பண்ணிக்கோங்க. காயினை நீங்கள் வச்சுட்டு இது ப்ரைஸ் ஏறும் இறங்கும், நாளைக்கு வந்து ஐயோ சார் நான் வச்சுருந்தேன் சார் தெரியாமல் போச்சு சார் அப்படிலாம் சொல்லாத. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் காயினை எடுத்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு தயாராக பண்ணிக்கிட்டே வாங்க. அது மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய காசு சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி டெய்லி பையை தூக்கிட்டு டெய்லி ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ஊர் ஊராக சுற்றுறமே அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் ஐ எம் த ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ண முடியும். அழகாக இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி ட்ரைனிங்கை வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ நோட் பண்ணி வச்சுருப்பேன், எவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு டீமுக்கு டூப்ளிகேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறோம். அதாவது என்னென்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து நம்மளுடைய ரிச் க்ரௌட்லேருந்து வெளியில் போனவனை பற்றிலாம் யோசிக்காதீங்க. போகிறவன் போயிட்டே இருக்கட்டும், போகிறவனை பற்றி கவலை இல்லை. நம்மளை நம்பி நிற்கிறாங்கல்ல, நிற்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களால் என்னெல்லாம் வந்து ஒரு ஸ்பான்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்தவரா, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தவரா நீங்கள் கூட இருந்து அவரை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட தன்னோட பேரண்ட் எப்படி நம்ம குழந்தைய வந்து வளர்ப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து உங்கள் டவுன்லைனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட் நல்லது தான் செய்வாங்க, எந்த சூழ்நிலையும் கெடுதல் செய்யவே மாட்டாங்க. அப்படி நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து உங்களுடைய டவுன்லைனுக்கு நீங்கள் வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, குழந்தைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களோட டீமுக்கு அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்காங்க, எப்படியாவது அவங்களுக்கு ஜெயிக்கணும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், அதாவது பொருளாதார ரீதியாக பண ரீதியாக நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை கற்றுக் கொடுத்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து இந்த பிஸ்னஸில் வளர்கிறதுக்கு உண்டான பேக்கப்பாக நீங்கள் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும். ஸோ இந்த சண்டே அப்படிங்கிறது ஒரு ஜோஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அது மட்டன் பிரியாணியான்னு எனக்கு தெரியல, அது ஒரு அமிர்தமானு எனக்கு தெரியல, அது ஒரு பொக்கிஷமானு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன், நம்ம டீமுக்கு கிடைச்சிருக்குது. எம்பிஆர் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ண நம்ம சபரி சாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த என்னோட அருமை நண்பர் மிஸ்டர் கார்த்திக்கு இந்த நேரத்தில் மனதார நன்றி உணர்வோட நன்றி சொல்லிட்டு, அதே மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மென்டராக ஏற்றுக்கிட்ட என்னோட மென்டர் மிஸ்டர் ஜோஸ் சாருக்கு இந்த நேரத்தில் மனதார நன்றி உணர்வோட நன்றி கூறி, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும், தன்னுடைய அணியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அவங்களோட கனவுகள் ஆசைகள் அத்தனையுமே அவங்க வந்து கடவுள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய பொருளாதாரத்தோடையும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த யூனிவர்சல்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ 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 சபரி சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார், எக்ஸ்ட்ரான க்ளோசிங் ரவி சார். நம்ம காவியார் மட்டும் கிடையாது எழுதி வைக்கிறது, நீங்களுமே அந்த ஒர்க்கு அந்த டெய்லியுமே என்ன மீட்டிங் இருந்தாலும் எழுதி வச்சு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க.
அதனாலதான் நீங்க நம்பர் 1 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு இருக்கீங்க சார். ஒரு பெரிய லீடர்ஷிப்போட இருக்கீங்க. கண்டிப்பா நாங்க எல்லாருமே இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒவ்வொரு மீட்டிங் பிரசன்டேஷனும் எழுதி வைக்கிறோம். அந்த ஃபீட்பேக்கை நாங்களும் பார்க்குறோம். தேங்க்யூ ஆல். ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு எம்பிஆர் சார் ஃபார் ஒண்டர்ஃபுல் எக்ஸலன்ட் ட்ரைனிங். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகேன் எம்பிஆர் சாருடைய ஒரு தமிழ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேறு விதமா வேறு வடிவத்தில் கிசான் ப்ரோவை கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன், தமிழ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்க போகுது ஈவினிங். இன்னைக்கு சண்டே எல்லாருமே வீட்டில் ஃப்ரீயா இருப்பாங்க. அதனால எவ்வளோ பேரை இன்வைட் பண்ண முடியுமோ புது நபர்களை இன்வைட் பண்ணுங்க. ஏற்கனவே இருந்தவங்களை ஒரு முறை பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா இன்னையோட ட்ரைனிங் புது நபர்கள் வரவங்க எம்பிஆர் சாரோட மீட்டிங் பார்த்து சைன் அப் 100% நடக்கும். அதுக்கு நான் உறுதி எடுத்துக்கிறேன். எம்பிஆர் சாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. அதனால மோர் அண்ட் மோர் இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 1000 பேர் அப்படின்றது நமக்கு ஜூம் மீட்டிங்ல வரணும் அப்படின்றது ஒரு எய்ம்ல போயிட்டு இருக்கோம். அதை நானும் எம்பிஆர் சார் கீ சிஸ்டம் இருக்கிற மட்டும் ஃபவுண்டர்ஸ் மட்டும் நினைச்சா நடக்காது. நாம எல்லாரும் கூடி தேடி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே இதை செஞ்சாதான் அது நடக்கும். கண்டிப்பா நம்ம நடத்தி காட்டுவோம். தேங்க்யூ ஆல். ஸோ ஈவினிங்ல 8 o'clock மீட்டிங்ல நம்ம பார்ப்போம். தற்போதான் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.